அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 855வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு ஆர்கானிக் கல்டிவேஷன் ஆஃப் வாட்டர்மெலன், அதாவது தண்ணீர் பழம் என அழைக்கப்படும் தர்பூசணி பயிரின் இயற்கை வழி சாகுபடி நுட்பங்கள் என்பது ஆகும். இன்றைய நிகழ்ச்சியில் தர்பூசணி பயிரின் முக்கியத்துவம் என்ன, அதன் பயன்கள் என்னென்ன, அதனை இயற்கை முறையில் எவ்வாறு சாகுபடி செய்ய வேண்டும் போன்ற தொழில்நுட்பங்களும் மற்றும் பயிர் பாதுகாப்பு அம்சங்களும் இடைபெற உள்ளன. இன்றைய நிகழ்ச்சி நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஆர் குமரவேல் அவர்கள். டாக்டர் குமரவேல் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் தோட்டக்கலை துறையின் துணை இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். பாருங்கள், அவருடன் இணைந்து நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் குமரவேல், ப்ளீஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வாய்ப்பு நல்கிய அக்ரி ஜோஸ் சார் அவர்களுக்கும் நம்ம ஃபார்ம் கிராஜுவேட் ஃபோரம் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம், நன்றி. அதாவது இது இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட், இப்போ இருக்கக்கூடிய சீசனுக்கு ஒரு ஹாட் டாபிக், அதாவது ரொம்ப தேவையான ஒரு டாபிக். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இயற்கை சாகுபடி முறைகள் அப்படிங்கிறது ரொம்பவே தேவையான ஒரு டாபிக். ஏன்னா இந்த பழங்கள், காய்கறிகள், கீரைகளை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பா பழங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ராவா அப்படியே சாப்பிட்றோம். பழங்களை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்றோம். அதனால நமக்கு பூச்சி மருந்துகளினுடைய பாதிப்புகள் எதுவும் இல்லாம, அதனுடைய ரெசிடியூஸ் எதுவுமே இல்லாம சுத்தமான இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பழங்களாக இருந்தா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஏன்னா இந்த பழங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்குங்க, அபண்டண்டா மினரல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம விட்டமின்கள் நிறைய இருக்கு, விட்டமின் ஏ, சி, கே. அதாவது நம்ம ஒரு பழத்தை சாப்பிட்றோம்னா அது நம்மளுடைய உடம்புக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு பழமா இருக்கணும், ஒரு நிகழ்வா இருக்கணும். அதுதான் நம்ம இந்த தர்பூசணி பழத்துல எதிர்பார்க்கக்கூடியது. அதனாலதான் நம்ம இயற்கை சாகுபடி முறைகளை ஊக்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த முறையை தேர்ந்தெடுத்துக்கிறோம். அதாவது தர்பூசணி பழங்கள் நம்ம எல்லாம் சாப்பிட்டுருக்கிறோம், நமக்கு தெரியும் நல்லா. அதாவது பழைய காலத்துல நம்ம இந்த கோசா பழம் அப்படின்னு சாப்பிடுவோம். கோசா பழம் அதனுடைய இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தான் பாத்தீங்கன்னா தர்பூசணி பழமா இப்போ சாகுபடியில இருக்கு. கோசா பழத்துல பல்வேறு வகைகள், நம்ம நாட்டு ரகங்கள் பல்வேறு ரகங்கள் இருக்கு. அதை இம்ப்ரூவ் பண்ணி இப்போ தர்பூசணி பழங்களா நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா இதுல நிறைய ரகங்கள் இருக்கு, செலக்ட் பண்ண ரகங்கள் இருக்கு. ஹைபிரிடைசேஷன் ப்ரோக்ராம் இந்த கிராப்ல நிறைய பண்றாங்க. ஏன்னா ஒரு 70 நாள், 80 நாள், 100 நாளுக்குள்ளார நமக்கு நிறைய பழங்களை கொடுக்கறது, நிறைய வருமானத்தை கொடுக்கறது, ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுக்கறது இந்த தர்பூசணி. அதனால இதுல பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இப்போ பெரனியல் கிராப்புக்கு வெரைட்டி ரிலீஸ் பண்ணணும்னா லேட் ஆகும். ஆனா இது ஆனுவல் கிராப்பு, அது சீசனல் கிராப்ன்றதுனால நிறைய ரகங்கள் வந்திருக்குங்க. அதுவும் குறிப்பா தனியார் துறை ரகங்கள் நிறையவே இருக்கு. அப்படிப்பட்ட தனியார் துறை ரகங்கள் இருந்தாலும் இன்னும் ஒரு சில ஏரியாக்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு ரகங்கள் சிறப்பா பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ரகங்கள்ல பாத்தீங்கன்னா PKM 1, அர்கா ஜோதி, பூசா பெதானா, ஸ்வர்ணிமா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேஜரா வடநாட்டிலையும் இங்கேயும் சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரகங்கள். இது இல்லாம நிறைய பிரைவேட் கம்பெனிஸ்னுடைய ரகங்கள் நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, இந்த தர்பூசணி பழங்களுடைய நன்மைகள் என்னென்ன இது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள், என்னென்ன மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்க்க போனா, இந்த பழங்கள் அதிகமா ஹைட்ரேட்டிங் ஃப்ரூட்ஸ், அதாவது நிறைய தண்ணீர் இருக்கக்கூடிய பழம். 91 to 92%, 92% இதுல தண்ணி கண்டென்ட் அதிகமா இருக்குங்க. தண்ணி கண்டென்ட் மட்டும் இல்லைங்க, வெறும் தண்ணி மட்டும் இல்லைங்க, சத்துக்களோட விட்டமின்களோட நிறைந்த தண்ணீர் இதுல நிறைஞ்சிருக்கு, அபண்டண்டா இருக்கு. இது என்னென்ன வேலைகள் செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்குதுங்க, நம்மளுடைய ஸ்கின் பொலிவை அதிகப்படுத்துதுங்க, ஹார்ட்டினுடைய ஹெல்த் நல்லா சீர்படுத்துதுங்க,
ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய பிபியை வந்து பாத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷரை வந்து சீர்படுத்துதுங்க. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய அந்த நிறமி லைகோபின்னு சொல்லுவோம். அந்த லைகோபின்ற நிறமி, அந்த சிகப்பு கலர் வரக்கூடிய அந்த லைகோபின் நிறமி வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் வந்து நிறைந்தது. அது நமக்கு தெரியும். ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்னாவே நோய் எதிர்ப்பு தன்மை, கேன்சர் ரிஸ்க் வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கு. அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை கொண்டதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சத்துக்கள், பொட்டாசியம் வந்து 112 மில்லிகிராம் வந்து இருக்குங்க. பாஸ்பரஸ் 11 மில்லிகிராம், மெக்னீசியம் 10 மில்லிகிராம், கால்சியம் 7 மில்லிகிராம், சோடியம் 1 மில்லிகிராம். இது இல்லாம இரும்பு சத்து, ஜிங்கு, காப்பரு, மேங்கனீஸ், இவ்வளவு சத்துக்கள் வந்து இதுல நிறைஞ்சிருக்குங்க. அதனாலதான் இவ்வளவு மருத்துவ குணங்கள். முக்கியமான டிசீஸ் பாத்தீங்கன்னா ஹார்ட் சம்பந்தப்பட்டது, ரெண்டாவது நோய் எதிர்ப்பு தன்மை, கேன்சர் சம்பந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டது, எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பழமா வந்து இது இருக்குங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம். யாருமே வந்து தர்பூசணி பழத்தை வந்து பார்த்தா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட மருத்துவ குணம் கொண்ட பழம். இதுக்கு இத விளைவிக்கிறதுக்கு தேவையான, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75,000 ஏக்கருக்கு மேல நம்ம சாகுபடி பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு 75,000-80,000 ஏக்கர் அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து சாகுபடி பண்றோம். அதிகமா வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், இது மாதிரி மாவட்டங்கள்ல கொஞ்சம் சேலம் மாவட்டத்துல சாகுபடி பண்றோம், திண்டுக்கல் மாவட்டம், இது மாதிரி பெரம்பலூர் மாவட்டம், இது மாதிரி பரவலாக சாகுபடி செய்யறோம். இந்த 3-4 மாவட்டங்கள்ல அதிகமா வந்து நம்ம சாகுபடி செய்யறோம். அதாவது விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள பகுதி, திருவள்ளூர் மாவட்டம், இந்த பகுதிகளில் வந்து அதிகமா வந்து நம்ம சாகுபடி பண்றோம். இந்த பழங்கள் விளைவிப்பதற்கான என்ன சீதோஷ்ண நிலை, மண், காலநிலை மற்றும் தட்பவெப்ப நிலை வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ட்ரை சீசன் தான் வந்து இதுக்கு ரொம்ப நல்லதுங்க. ட்ரை சீசன், அதாவது டெம்பரேச்சர் வந்து 24 இருந்து 27 டிகிரில இருந்து 35 இருந்து 40 டிகிரி வரைக்குமே இந்த பயிர் வந்து நன்கு வளரக்கூடியது. ட்ரை கிளைமேட் வேணும். அதே மாதிரி மண்ணினுடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சாண்டி லோம் சாயிலா இருக்கணும், இல்லைன்னா லோமி சாயிலா இருக்கணும், இல்லைன்னா அல்லுவியல் சாயிலா இருக்கணும். தண்ணீர் வந்து சுத்தமா தேங்கக்கூடாது. தண்ணீர் தேங்கினா நிறைய வந்து நோய்கள் வந்து ஏற்படும். அதனால தண்ணீர் வந்து தேங்கவே கூடாதுங்க. நல்ல நேரடி சூரிய வெளிச்சம் பட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் அதிகமா இருக்கக்கூடாதுங்க. பனி மூட்டம், பனி வந்து அதிகமா வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி மண்ணுல வந்து அதிகமான ஆர்கானிக் கண்டென்ட் இருந்ததுன்னா பழங்களினுடைய ஈல்டும் சுவையும் வந்து ரொம்ப அலாதியா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பழங்கள் வந்து சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு சிலர் வந்து ஏர்லி சீசனா போடுறாங்க. நவம்பர் மாதமே நடவு பண்ணி டிசம்பர், ஜனவரி, இப்போ பிப்ரவரியில வந்து அறுவடைக்கு வந்துருச்சுங்க. அது மாதிரி பண்றாங்க. அப்போ இருந்து நவம்பர்ல ஸ்டார்ட் ஆயிட்டு ஏப்ரல், மே வரைக்குமே வந்து சாகுபடி பண்றாங்க சார். ஏன்னா இது கோடை காலத்தை நோக்கி, ஒரு சில பண்டிகைகளை நோக்கி இந்த பழங்கள் வந்து சாகுபடி பண்றதுனால கிட்டத்தட்ட வருஷத்துல வந்து 7-8 மாதங்கள் வந்து கிடைக்குதுங்க. இப்ப நிறைய ஹைபிரிட் ரகங்கள் வந்து வந்துருச்சுங்க. அதாவது அதனுடைய தோல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டார்க் கிரீனா இருக்கும். அதை பாக்குறதுக்கு கருப்பு பழம் மாதிரியே தெரியும். அது மாதிரி பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா வருடம் முழுக்கவும் சாகுபடி பண்றாங்க சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற பிளஸ் இருக்கக்கூடிய ரகங்கள் வந்து நிறைய ஹைபிரிட் ரகங்கள் வந்து வந்துருச்சுங்க. எல்லாமே அதிகமான அளவு நோய் எதிர்ப்பு தன்மை வந்து கொண்ட ரகங்கள் தான். இது இப்போ இந்த தர்பூசணியை பொறுத்த வரைக்கும் இப்போ நாற்றங்கால் வந்து எப்படி நடணும், என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சார் ரேஸ்டு பெட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது 4 அடியில இருந்து 6 அடி டிஸ்டன்ஸ்ல ரேஸ்டு பெட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. 1 அடி உயரத்துல ரேஸ்டு பெட் ஃபார்ம் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 அடிக்கு ஒரு இடத்துல 3 இடத்துல 4 இடத்துல வந்து விதைகள் வந்து டைரக்டா வந்து சோயிங் வந்து பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குழி எடுத்து அந்த குழியில வந்து நடவு பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி பூசண விதைகள்,
மற்ற சுரக்காய், பாவக்காய், பீர்க்கங்காய்லாம் நம்ம நடவு பண்றோமோ அது மாதிரி குழி எடுத்து அந்த குழியில நடவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இம்ப்ரூவ்டு மெத்தட், அதாவது ப்ரிசிஷன் மெத்தட்ல ஹார்டிகல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், டெக்னாலஜிஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதாவது சொட்டு நீர் பாசனம் வந்து போடுறது, இந்த களைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக மல்ச்சிங் டெக்னாலஜி வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது, மல்ச்சிங்கோட சேர்த்து ஃபெர்டிகேஷன், நீரில் கரையக்கூடிய உரங்கள், அது ஆர்கானிக் உரங்களா இருக்கலாம், இன்ஆர்கானிக் உரங்களா இருக்கலாம், அதை வந்து கலந்து நீரில் வந்து கொடுக்கறது. இது மாதிரியான நிறைய ஹைடெக் டெக்னாலஜிஸ் வந்து வந்ததுனால, ப்ரிசிஷன் ஃபார்மிங் வந்து வந்ததுனால, அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயிகளும் மாறிட்டு சிறப்பாக பண்ணிட்டு வராங்க சார். இப்போ நாற்றங்காலை பொறுத்த வரைக்கும் இப்போ பெரும்பாலும் 90% வந்து 95% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்ரேன்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரேஸ்ல வந்து காயர்பித் கம்போஸ்ட், மண்புழு உரம், உயிர் உரங்கள் எல்லாத்தையும் வந்து கலந்து அதில் போட்டு அதுல வந்து விதைகள் வந்து முளைக்க போட்டு, ஏன்னா ஹைபிரிட் விதைகள் எல்லாமே காஸ்ட்லி. ஒவ்வொரு கிலோ பார்த்தீங்கன்னா 10,000 இருந்து 85,000 ரூபாய் வரைக்குமே வந்து விதைகள் வந்து ரேட் இருக்குங்க. அதனால காஸ்ட்லியா இருக்கிறதுனால விதைகளை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ப்ரோட்ரேல வந்து நடவு பண்ணி அதை வந்து டிரான்ஸ்பிளான்டிங் பண்றோம் சார். அதாவது 12வது நாள் முளைச்சி 12 நாள் ஆன நாற்றுகள், 12ல இருந்து 15 நாள் வரைக்குமே வயதுடைய நாற்றுகளை வந்து நம்ம நேரடியா வந்து வயல்ல வந்து நடவு பண்றோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இப்போ ஸ்பேசிங் வந்து நமக்கு என்ன ஸ்பேசிங் வேணுமோ, எப்படி ஸ்ப்ரெட் ஆகுமோ, அந்த லோக்கல் வெரைட்டி எப்படி இருக்கோ பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பேசிங் மாத்திக்கலாம். குறைஞ்சது வந்து பாருக்கு பார் 4 அடியில இருந்து 6 அடி வரைக்குமே வந்து ஒரு பாருக்கும் இன்னொரு பாருக்கும் இடைவெளி கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளியில பார்த்தீங்கன்னா 2 அடியில இருந்து 3 அடி வரைக்குமே இடைவெளி கொடுத்து நம்ம நடவு பண்ணலாம். அந்த ட்ரிப்ல சொட்டு நீர் பாசன குழாய்கள்ல அந்த லேட்ரல்ல எப்படி இருக்கோ அமைப்பு வந்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நடவு பண்ணிக்கலாம். நடவு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கொடிகள் வந்து வளர வளர இந்த பக்கம் ஆப்போசிட்ல ஒரு கொடி, இந்த பக்கம் ஆப்போசிட்ல ஒரு கொடி, அது மாதிரி எடுத்து விடணுங்க. எக்ஸஸா வரக்கூடிய கொடிகளை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம முன்ன சொன்ன ஸ்பேசிங் அளவுக்கு, அதாவது 4 அடி முதல் 6 அடி வரைக்குமே வந்து நம்ம அந்த இடைவெளியை வந்து நம்ம மாற்றி அமைச்சுக்கலாம். சொட்டு நீர் பாசன குழாய்கள் வந்து போட்டுட்டு மல்ச்சிங் பேப்பரை லே பண்ணிட்டு அதில் ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து இந்த நாற்றுகளை வந்து நடவு பண்ணலாம் சார். உர மேலாண்மை, இப்போ நம்ம வந்து இயற்கை சாகுபடி அப்படின்றதுனால நம்ம வந்து உர மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் நடவு செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், மண்புழு உரம் ஒரு ஹெக்டருக்கு 5 டன் வரைக்கும், அதாவது ஒரு ஏக்கருக்கு 2 டன் வரைக்கும் நம்ம வந்து போடலாம். அந்த வரப்புகள் வந்து அமைக்கிறோம் இல்லைங்களா, அந்த வரப்புகளில் வந்து போட்டு நம்ம வந்து வரப்புகள் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு மேலே ட்ரிப் லைன் வந்து போட்டு பண்ணலாம். இந்த மண்புழு உரத்தோட என்ன பண்ணணும், அசிட்டோபாக்டர், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் சாலிபிளைசிங் பாக்டீரியா, அதே மாதிரி இந்த நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக வந்து கொடுக்கறதுக்காக பேசிலஸ் சப்டிலிஸ், இல்லைன்னா சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், இல்லைன்னா ட்ரைகோடர்மா விரிடி, இதை வந்து அந்த எருவோட மிக்ஸ் பண்ணி உரத்தோட அந்த இயற்கை உரம் தொழு எருவா இருக்கலாம். தொழு எருவா இருந்ததுன்னா ஒரு ஹெக்டருக்கு 20 டன் வரைக்கும் போடலாம். மண்புழு உரமா இருந்தா 5 டன் போட்டா போதுங்க. இப்படி நம்ம இது எல்லாத்தையுமே மூட்டம் போட்டு நம்ம வந்து ஒரு ஒரு வாரம் நிழல்ல வந்து அதை ஹீப்பிங் பண்ணி அதை அப்படியே வச்சிருந்து அது ஃபாஸ்டா வந்து மைக்ரோபியல் குரோத் வந்து ஃபாஸ்டா மல்டிப்ளை ஆகும் சார். அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அந்த பெட்ல வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நடவு பண்ணணும். நடவு பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வார வாரம் அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கொடுக்கணும். அதாவது இப்ப இது நடவு பண்ணும் போதே ஒரு குழிக்கு வந்து 50 கிராம் அளவுக்கு வந்து வேப்ப புண்ணாக்கு கூட கலந்து போடணும். ஏன்னா அந்த நெமட்டோட பிரச்சனைகள், மெலடோகைனி நெமட்டோடு வந்து வருங்க. அதனால இந்த நெமட்டோட பிரச்சனைகள் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்காக நீம் கேக் வந்து ஒவ்வொரு கைப்பிடி ஒரு 50 கிராம் அளவுக்கு அந்த நடவு பண்ற இடத்துல போட்டு கிளறி விட்டு நம்ம வந்து அதை பண்ணணும் சார். செடிகள் வந்து நல்லா வளர்றதுக்காக என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த பயோ என்பிகேன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம இன்ஆர்கானிக்ல கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூரியா, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், பொட்டாசியம் இதெல்லாம் வந்து கொடுப்போம். மியூரேட் ஆஃப் பொட்டாஸ், டிஏபி, இது மாதிரி ஆல்-19 இது மாதிரி எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இயற்கை முறையில சாகுபடி பண்றதுக்கு அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதுல வந்து பயோ என்பிகே, அதாவது பயோ என்பிகேன்றது வந்து
மைக்ரோபியல் கன்சார்சியம். அது வந்து பாத்தீங்கன்னா அசிட்டோபாக்டர், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாசாலிபிடிசிங் பாக்டீரியா, இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிருக்கும் சார். அது வந்து 5 to 10 மில்லி வரைக்கும் 1 லிட்டர் தண்ணீருக்கு. நம்ம தண்ணி வால்யூம் அதிகமா பயன்படுத்துறோம்னா 5 மில்லியில இருந்து 7 மில்லி போட்டுக்கலாம். குறைவான வால்யூம் பயன்படுத்துறோம்னா 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 10 மில்லி அளவுக்கு போட்டு ஒவ்வொரு சமயமும் வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து தெளிச்சு விடணும். தெளிச்சு விட்டு வேர் நனைகிற மாதிரி அதை விடணும். அப்ப என்ன ஆகும்? ஏற்கனவே வந்து ஃபார்மேடு நீர் கொடுத்துருக்குறோம். அது இல்லாம மண்புழு உரம் கொடுத்துருக்குறோம். அதுல வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். பயோ என்பிகே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இன்னும் மேல வந்து டாப் அப் பண்ணும்போது அதனுடைய மல்டிபிளிகேஷன் ஃபாஸ்டா இருக்கும். ஃபாஸ்டா இருந்து காற்றுல இருக்கக்கூடிய சத்துக்கள், மண்ணுல இருக்கக்கூடிய சத்துக்கள், அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய எருவுல இருக்கக்கூடிய சத்துக்களை அது எடுத்து செடிகளுக்கு வந்து நல்லா கொடுக்கும் சார். அது கூட என்ன பண்ணணும் சார்? வேர் வளர்ச்சிக்கு வந்து தேவையான சத்துக்களான ஹியூமிக் ஆசிட் கொடுக்கணும். ஹியூமிக் ஆசிட் 2 to 3 மில்லி வரைக்கும் பயன்படுத்தலாம் 1 லிட்டர் தண்ணிக்கு. பல்விக் ஆசிட் வந்து 2 to 3 மில்லி. ஏதாவது ஒண்ணு பயோ என்பிகே ஒரு முறை கொடுக்குறோம் இந்த வாரம், பிளஸ் ஹியூமிக் ஆசிட் வந்து கலந்து ட்ரென்ச்சிங் வந்து கொடுக்கலாம். அடுத்த வாரம் வந்து பல்விக் ஆசிட் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சீவிடு எக்ஸ்ட்ராக்ட் வந்து கொடுக்கலாம். சீவிடு எக்ஸ்ட்ராக்டும் நல்ல வேர் வளர்ச்சியை தூண்டும், செடிகளுடைய வளர்ச்சியை வந்து தூண்டும். அதனால இந்த கரைசலை மாத்தி மாத்தி நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கணுங்க. ஒரு 35-40 நாள் வரைக்குமே அந்த பயோ என்பிகே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பயோ என்பிகே நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவைப்படாதுங்க. சத்துக்கள் வந்து 35-40 நாள் வரைக்குமே கொடுத்தோம்னா நமக்கு வந்து போதுமானது. அதுக்கப்புறம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன சைஸ் வர்றதுக்கும் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கு கூட பாத்தீங்கன்னா அடிஷனலா புண்ணாக்கு கரைசல் வந்து நம்ம கொடுக்கலாம். புண்ணாக்கு கரைசல்னா என்னென்ன புண்ணாக்கு கொடுக்கலாம்? கடலை புண்ணாக்கு ஒரு 5 கிலோ, புங்கம் புண்ணாக்கு ஒரு 3 கிலோ, இலுப்பை புண்ணாக்கு 3 கிலோ. இல்லைன்னா இந்த புங்கன் இலுப்பு நமக்கு கிடைக்கலாம், தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, இதை வந்து ஊற போட்டு கிட்டத்தட்ட 3 to 4 நாள் வந்து ஊற போட்டு 200 லிட்டர் ட்ரம்ல வந்து நம்ம அதை மேக்கப் பண்ணிக்கிட்டுங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 30 to 50 மில்லி செடியினுடைய குரோத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஹைட், ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுக்குறோம்னா 30 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு கலந்து கொடுத்தா போதும். கொஞ்சம் வளர்ந்த செடியா இருந்ததுன்னா 50 மில்லி வரைக்குமே கொடுக்கலாம். இலைகள் மீது தெளிச்சு விடலாம். அதே மாதிரி வேர்களுக்கும் கொடுக்கலாம். இந்த புண்ணாக்கு கரைசலும் பாத்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் வந்து ஒரு 45-50 நாள்ல நிறுத்திடுறாங்க. அதுக்கு மேல நமக்கு எக்ஸஸா வந்து நைட்ரஜன் சத்து வந்து நமக்கு தேவையில்லை. ஏற்கனவே மண்ணுல கொடுத்துருக்கக்கூடிய என்பிகே பிளஸ் இந்த புண்ணாக்கு கரைசல், நம்ம மண்புழு உரம் கொடுத்துருக்கிறோம், ஃபார்மேட் மினரல் கொடுத்துருக்கிறோம். இது எல்லாமே நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால புண்ணாக்கு கரைசல் ஒரு 40 நாள் 45 நாள்ல நிறுத்திட்டோம்னா போதுங்க. அதே மாதிரி நீர் மேலாண்மை பார்க்க போனா, நீர் மேலாண்மை வந்து ஆரம்பத்துல வந்து சின்ன செடிகளா இருக்கும் போது நம்ம தண்ணி வந்து குறைவா தான் கொடுக்கணும். இப்ப சப்போஸ் வந்து ட்ரிப் இரிகேஷன்ல வந்து 4 லிட்டர் 3 to 4 லிட்டர் பர் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு வந்து 4 லிட்டர் வந்து வருது அப்படின்னா ஒரு அரை மணி நேரம், சின்ன செடியா இருக்கு, ஒரு 2 இலை 3 இலை அது மாதிரி இருக்கு, அப்படி இருக்கும்போது ஒரு அரை மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த அளவுக்கு தண்ணி கட்டலாங்க. செடி வளர 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 கொஞ்சம் வந்து தண்ணீரை வளர்ச்சி பருவத்துல வந்து அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காய்கள் வந்து ஓரளவுக்கு சைஸ் வர்ற வரைக்கும் அதை அதிகப்படுத்தலாம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அறுவடை சமயம் நெருங்கும் போது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தண்ணியினுடைய அளவை வந்து குறைச்சிடணும். 4 லிட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது அதே மாதிரி குறைச்சிடணும். சின்ன செடிக்கு எப்படி கொடுப்போமோ அது மாதிரி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் குறைச்சிட்டு வந்துடணுங்க. ரொம்பவும் குறைக்க கூடாது, ஏன்னா எடை வரணும், நமக்கு இது வரணும். அதே மாதிரி ரொம்ப தேவைக்கு அதிகமா தண்ணீர் கொடுத்தாலும் அதுல அந்த டிஎஸ்எஸ் கண்டென்ட் வந்து மாறுபடும். அதனால வந்து நல்ல டேஸ்ட் இருக்கணும். கொஞ்சம் ட்ரை கண்டிஷன்ல தான் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த டிஎஸ்எஸ் கண்டென்ட் வந்து இனிப்பு தன்மை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய அந்த லைகோபின் கண்டென்ட் நிறமி வந்து நல்ல வருங்க, நல்ல கலர் வந்து வரும். அதனால நம்ம வந்து தண்ணியினுடைய அளவு ஆரம்பத்துல குறைச்சி விடணும். அதுக்கப்புறம் வளர்ச்சி பருவத்துல எல்லாம் வந்து அதிகப்படுத்தி விடணும். அதுக்கப்புறம் ஃப்ரூட் மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல வந்து திரும்ப வந்து தண்ணியை வந்து குறைச்சிக்கணும் சார். இது மாதிரியான நீர் மேலாண்மை தன்மையை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் முக்கியமான இது, இப்போ நம்ம வந்து எப்படி நடவு பண்றது, எப்படி மண் இருக்கணும், சொட்டு நீர் பைப்புகள் வந்து லே பண்றது எப்படி, எல்லாமே பார்த்தோம். அதனுடைய உர மேலாண்மை, நீர் மேலாண்மை எல்லாமே பார்த்தோம். அடுத்தது வந்து முக்கியமான பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சி நோய் மேலாண்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுங்க சார்.
அதாவது வாட்டர்மெலானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு பூச்சிகள் நோய்கள் வந்து இருக்கோ இல்லையோ ஒரு வாரத்துக்கோ இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு குறைஞ்சது 10 நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே வந்து கண்டிப்பா வந்து நம்ம கொடுத்துடணும் சார். அது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நம்ம கொடுக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். அதாவது பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் தான் இதுல வந்து அதிகம் சார் பாதிப்பு. இலைப்பேன், இப்ப நம்ம படத்துல பாக்குறோம் இல்லைங்களா, அந்த இலைப்பேன், அஸ்வினி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா லீஃப் மைனர்னு சொல்லக்கூடிய அந்த இலையில வந்து ரங்கோலி மாதிரி ஓட்டை போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்குங்க, அது ஒண்ணு. அப்புறம் இந்த பம்கின் பீட்டில்னு சொல்லுவோம், அந்த இலைகளை வந்து கடிச்சு 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 ஓட்டை ஓட்டையா போட்டு சாப்பிட்றோம் அது. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஃபிளைன்னு சொல்லுவோம், வெள்ளை ஈக்கள். பாருங்க, இது பம்கின் பீட்டில், இது கீழே இருக்கிறது வந்து லீஃப் மைனர், இது வந்து இலையை சாப்பிடக்கூடிய புழுக்கள். இது மாதிரியான அதுவும் அது மட்டும் இல்லாம செம்பேனுடைய பாதிப்புகள் இருக்கும், ரெட் மைட்ஸ்னு சொல்லக்கூடிய செம்பேனுடைய பாதிப்புகள் இருக்கும். இது மாதிரியான பாதிப்புகள் தான் இதுல அதிகமாக வரும் சார். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்து செடிகள் முளைச்சு ஒரு 5ல இருந்து 10 நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி நோய்கள் என்ன பிரச்சனை வருதுன்னா, சின்ன செடிகளா இருந்தா நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த வேரழுகல் பாதிப்புகள் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபுசேரியம் வில்டனுடைய பாதிப்புகள் வந்து அதிகமா இருக்கும். ஒரு சில ஏரியால சடனா வந்து செடிகள் வந்து அப்படியே வாடி போறது, நல்லாவே இருக்கும் அப்படியே உடனே வாடி போறது, அது மாதிரியான பாக்டீரியல் வாடல் நோய் கூட இருக்கும். இப்போ வந்து இது மாதிரியான சின்ன செடியிலேயே வந்து வாடல் நோய் இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், இல்ல ஏற்கனவே சொன்னோம் நாம, இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகளினுடைய பாதிப்புகள் வந்து அதிகமா இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி நம்ம மெட்டாரைசியம் அனிசோபிலே 5ல இருந்து 10 மில்லி வரைக்கும் போட்டுக்கலாம். நம்ம வாட்டர் வால்யூம் தகுந்த மாதிரி 10 மில்லி வரைக்கும் போட்டா நல்லா ஒர்க் பண்ணுங்க. 10 மில்லி 1 லிட்டர் தண்ணி இருக்கு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா வெர்டிசிலியம் லெக்கானி, அது வந்து 10 மில்லி போட்டுக்கலாம் 1 லிட்டர் தண்ணி இருக்கு. அதை மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட வந்து என்ன பண்ணணும், நோய்களுடைய பாதிப்புகள் வந்து இருக்கக்கூடாது. அது வருதோ இல்லையோ, பட் ஆனா ஒரு ஸ்ப்ரே 10 நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே. இது வந்து பயோ தான், இயற்கை தான். அதனால நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து கிடையாது. அதனால வந்து தாராளமா கொடுக்கலாம். டோட்டலா ஒரு 5 ஸ்ப்ரே கொடுத்தோம்னா போதும் சார், எக்ஸஸா வந்து கொடுக்க தேவையில்லை. இப்போ இது கூட வந்து என்ன பண்ணணும், பேசில்லஸ் சப்டிலிஸ் வந்து மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துடலாம், அது கொடுத்துருவோம். அப்போ வந்து என்ன ஆகும், இந்த வேரழுகலினுடைய பிரச்சனைகள், சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளுடைய பிரச்சனைகள் எப்பவுமே வாட்டர்மெலானை பொறுத்த வரைக்கும் தெளிக்கும் போது, இந்த உயிர் உரங்களை வந்து தெளிக்கும் போது, உயிரியல் காரணிகளை வந்து தெளிக்கும் போது இலைகள் வந்து நனையும்படியும் தெளிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேர்களுக்கு நல்லா படும்படி வேர்கள் நனையும்படியும் வந்து தெளிக்கணும். அப்பதான் வந்து இந்த நோய்கள் எல்லாமே நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். இது கூடயே வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம பயோ என்பிகே சொல்லியிருக்கோம் சார், அந்த பயோ என்பிகே வந்து நம்ம அதை கூட சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்துக்கிட்டோம்னாலும் நமக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. இன்பிட்வீன் வந்து அந்த உரம் மேலாண்மைக்கு நம்ம ட்ரிப்லயே கூட அந்த புண்ணாக்கு கரைசலை கரைச்சி கொடுக்கறது, ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட் இதெல்லாம் வந்து கொடுக்கறது, பயோ என்பிகே கொடுக்கறது, அதெல்லாம் இன்பிட்வீன் வந்து நம்ம கொடுத்துட்டு வரலாம். வேர்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு செடிகள் வந்து ஆரோக்கியமா இருக்கும், எந்த விதமான நோய்கள் தாக்காது. ஏன் இந்த பூச்சி நோய்களை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, இந்த சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் தான் சார் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் நோய்களை வந்து ஏற்படுத்துறதுங்க. அதனால அதுதான் டிரான்ஸ்மிட்டர். அதனால அந்த சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிகளை வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்தே கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா போதும் சார். அதனால இந்த சார் உறிஞ்சிற பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அதனால அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அது கண்ட்ரோல்ல வந்து வச்சிருக்கணுங்க. அதனால 10 நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே கம்பல்சரி கொடுத்து 5ல இருந்து 10 நாள் ஸ்டார்ட் பண்றோமா, ஃபர்ஸ்ட் 5வது நாள் ஸ்டார்ட் பண்றோம்னா அடுத்தது 10வது நாள், அதுக்கு அடுத்தது வந்து 20வது நாள், அது 15வது நாள், 25வது நாள், 35வது நாள், 45வது நாள், அது மாதிரி 10 நாளைக்கு ஒரு முறை 5 ஸ்ப்ரே கொடுத்தா போதும் சார். அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்து நோய்கள் வந்து ஏற்கனவே சொன்ன வேரழுகல் நோய் வந்து வரும், ஃபிசேரியம் வரும். அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பறவை கண் நோயின்னு சொல்றக்கூடிய ஆந்த்ரக்னோஸ், புள்ளி புள்ளியா இலைகள் மீது புள்ளி புள்ளியா வருங்க. முன்னாடி ஸ்லைடு சார். இது மாதிரி இலைகள் மீது புள்ளி புள்ளியா வந்து வருங்க, ஆந்த்ரக்னோஸ்னு சொல்லுவோம் பறவை கண் நோய். பாருங்க, அந்த புள்ளிகளை பார்க்கும்போது பறவை கண்ணு மாதிரியே இருக்கு பாருங்க. உள்ள வந்து கண்விழி, மேல வந்து ரெப்பைகள் மாதிரியே இருக்கு பாருங்க, பறவை கண் நோய். இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம ஏற்கனவே கலந்து நம்ம பேசில்லஸ் சப்டிலிஸ் வந்து கொடுக்குறோம். இப்போ ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்கோம்.
அது சார் வந்து நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவாரு. அதை வந்து அந்த ஷெட்யூலை வந்து கரெக்டா அந்தந்த நாள்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா நமக்கு எந்த விதமான பூச்சி நோய்களுடைய பாதிப்புகள் வந்து இல்லாம வந்து தடுக்கலாம். இதுக்கு நடுவுல வந்து இப்ப இதுல வந்து கெமிக்கல் கண்ட்ரோல் இதுல பாத்தீங்கன்னா அந்த பூ வந்து அதிகமான பெண் பூக்களை வந்து துரிதப்படுத்துறதுக்காக வளர்ச்சி ஊக்கிகள் எத்தரல் அது எல்லாமே பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம இயற்கை முறையில சாகுபடி பண்ணும்போது வளர்ச்சி ஊக்கிகள் நிறைய இருக்கு. நமக்கு இங்க இயற்கை கொடுத்த கொடை வந்து நமக்கு நிறைய இருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னா அரப்பு மோர் கரைசல் இலைகள் வந்து ஒரு 3 இலை 4 இலை 5 இலை அந்த ஸ்டேஜ்ல வந்து growth ஆகி வரும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரப்பு அரப்பு இருக்கு இல்லைங்களா, அரப்பு செடி அந்த அரப்பு வந்து 3 கிலோ, அது கூட வந்து பாத்தீங்கன்னா அதை 5 லிட்டர் தண்ணியில வந்து அரைச்சி 5 லிட்டர் அளவுக்கு மேக்கப் பண்ணிட்டு அது கூட ஒரு 5 லிட்டர் புளிச்ச மோரை வந்து கலந்து வச்சுட்டு ஒரு 5 நாள் அப்படியே ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு வந்து நொதிக்க விட்டுங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா 30ல இருந்து சின்ன செடியா இருந்ததுன்னா 30 மில்லி, கொஞ்சம் பெரிய செடியா இருந்ததுன்னா 50 மில்லி வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு இது பண்ணிட்டு அதை ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு ஆண் பூக்களினுடைய வளர்ச்சியை வந்து குறைச்சி பெண் பூக்களினுடைய வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்துதுங்க. அதிகமான எண்ணிக்கையில பெண் பூக்கள் வளர்றதுக்கு வந்து இது இயற்கையிலேயே வந்து இருக்கு. இதுல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இயற்கை ஆர்வலர்கள் விவசாயிகளே வந்து இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நல்ல சக்சஸ் செங்கல்பட்டு மாவட்டத்துல எல்லாம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து ரிசல்ட் எடுத்திருக்காங்க சார். இப்போ இதுல வந்து அதிகமான பெண் பூக்கள் வந்து அதிகமான பிஞ்சுகள் வந்தா கூட நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு கொடி இப்ப 2 கொடி 3 கொடி ஒரு இதுலயே வந்து பிரிஞ்சு ஓடுது அப்படின்னா கூட நம்ம ஒரு கொடிக்கு அதிகபட்சம் 2 காய் இல்லைன்னா 3 காய்க்கு மேல விடக்கூடாதுங்க சார். 3 காய் அதிகபட்சம் விடலாம். நிறைய காய் 7 காய் 8 காய் 10 காய் வருது அப்படின்னா நிறைய விவசாயிகள் விட்டுறாங்க. அப்படியே விட்டுட்டாங்கன்னா சத்துக்கள் வந்து அவ்வளவு கிடைக்காது, சைஸ் வந்து வராது. அதை செகண்ட் கிரேடு தேர்ட் கிரேட்ல வந்து கழிச்சு விட்டுருவாங்க. அதனால வந்து என்ன பண்ணணும், தின்னிங் பண்ணி எடுத்துடணும் சார். ஒரு கொடிக்கு வந்து 2 காய் 3 காய்க்கு மேல விடவே கூடாது. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ 6 கிலோ அளவுக்கு நமக்கு வந்து சைஸ் வந்து நல்லா வருங்க. அதனால இந்த தின்னிங் வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸஸா ஓடக்கூடிய தேவையில்லாத சூட்ஸ் கூட நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் நம்ம கரெக்டா வந்து வச்சுக்கிட்டோம்னா போதும் சார். இந்த வளர்ச்சி ஊக்கிகள் வந்து அரப்பு மோர் கரைசல் வந்து நம்ம சொன்னோம். அரப்பு மோர் கரைசல் வந்து நம்ம அது பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து நல்லா பூவு பிஞ்சு வந்து நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல தேமோர் கரைசல் வந்து பயன்படுத்தலாம் சார். தேமோர் கரைசல்னா என்ன அப்படி அதுல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்து அது 2ல இருந்து 3 லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டுங்க. புளிச்ச மோர் அது கூட வந்து ஒரு 5 லிட்டர் வந்து கலந்துக்கணும் சார். அதை வச்சுட்டு கலந்துக்கிட்டு நம்ம ஒரு 2 நாள் வந்து கொஞ்சம் ஃபெர்மெண்டேஷன் ஆக விட்டு நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 30ல இருந்து 50 மில்லி வரைக்கும் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். வேருக்கு வந்து கொஞ்சம் ட்ரென்ச்சிங் கொடுக்கணும். இதுல என்ன இருக்கு அப்படின்னா தேமோர் கரைசல்ல நமக்கு தெரியும் தேங்காய் பால் இளநீர்ல எல்லாம் சைட்டோகைனின் வந்து அதிகமா இருக்கு. இதுல எல்லாமே இருக்கு. ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின் எல்லாமே அரப்பு மோர் கரைசல்ல இருக்கு. அதே மாதிரி தேமோர் கரைசல்லையும் இருக்கு. அப்போ இதை வந்து இப்போ ஒரு அரப்பு மோர் கரைசல் வந்து ஒரு 5 இலை 6 இலை சீசன் 4 இலையில இருந்து 6 இலை வரைக்கும் அந்த ஸ்டேஜ்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல ஒரு 30வது நாள் 25ல இருந்து 35வது நாள் வரைக்கும் பூக்கள் பிஞ்சுகள் எல்லாம் வருது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம தேமோர் கரைசல் வந்து நம்ம கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் வளர்ச்சியினுடைய வேகம், 2வது வந்து ஃப்ரூட் செட்டிங் பர்சன்டேஜ் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காய்கள் வந்து வளர வளர பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா லைகோபின் கண்டென்ட்டும் வந்து அதிகமாகும். நல்ல கலர் வந்து வருங்க, நல்ல டேஸ்ட் வருங்க. டிஎஸ்எஸ் கண்டென்ட் வந்து நிறைய அதிகமா வரும். இது வந்து இயற்கை காரணிகள். ஏன்னா இதுல ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின் எல்லா சத்துக்களும் வந்து இதுல இருக்கிறதுனால தேமோர் கரைசல்ல நமக்கு நல்ல டேஸ்ட் வந்து கிடைக்குங்க. இது கூட இந்த அசிட்டோபாக்டர் அப்படின்ற அந்த ஒரு பாக்டீரியாவை வந்து கலந்தும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அது ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்க. இது நிறைய விவசாயிகள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது இயற்கை ஆர்வலர்கள் மூலமா சொல்லி விவசாயிகள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. நல்ல டேஸ்ட் வந்து, அதனால அதையும் வந்து இதுல கலந்துக்கலாம். ஏன்னா இயற்கை இதுதான். அதனால வந்து இந்த அசிட்டோபாக்டரை வந்து தேமோர் கரைசல்லையே வந்து கலந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லைங்க சார். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுவடைக்கு வந்து தயாரான பழங்கள் அதாவது ஒவ்வொரு ஹைபிரிட் ரகத்தை பொறுத்ததுங்க சார். ரகத்தை பொறுத்தது. அதாவது தர்பூசணியினுடைய டியூரேஷன் பாத்தீங்கன்னா 75 நாள்ல இருந்து
வெயில் அதிகமா இருந்ததுன்னா 75 நாள்லயே அறுவடை ஸ்டார்ட் ஆயிடும் சார். வெயில் கொஞ்சம் கம்மியா டல்லா இருக்கு அப்படின்னும் போது இன்னொரு 5 நாள் 10 நாள் வந்து டியூரேஷன் வந்து இழுக்கும். அதுல இருந்து அப் டு 110 நாள் வரைக்குமே கூட 120 நாள் வரைக்குமே கூட டியூரேஷன் இருக்கு. இப்போ பிகேஎம் ஒன்று எல்லாம் பார்த்தோம்னா நம்ம நாட்டு ரகம். அந்த பிகேஎம் ஒன்று எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 120 நாள் வரைக்குமே அறுவடை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இதுல அறுவடை பண்ண காய்கள் வந்து நமக்கு தெரியும், நல்ல சைஸ் வந்திருக்கும். தட்டி பார்க்கும்போது அந்த மெட்டாலிக் சவுண்டு வந்து வரும். அப்படியே டொங் டொங் டொங்குன்னு ஒரு பாத்திரத்தை தட்டுற மாதிரி அந்த அளவுக்கு வந்து சவுண்டு வந்து நல்ல ஒரு சவுண்டு வருங்க. மெட்டாலிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சவுண்டு வந்து வரும். அதை பார்த்தாலே வந்து நமக்கு தெரியும். அந்த சமயங்கள்ல வந்து அறுவடை பண்ணணும். நம்ம கிரேடிங் பண்ணி ஃபார்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேடிங் பண்ணி கொடுக்கறது நல்லது. நம்மளே வந்து அறுவடை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அறுவடைக்கு அந்த பெரிய காய்கள் வந்து எடுத்துட்டோம்னா இப்பெல்லாம் 18 ரூபா 20 ரூபா அது மாதிரி நல்ல சைஸ் உடைய காய்கள் வந்து போயிட்டு இருக்குங்க. 15ல இருந்து 20 ரூபா வரைக்குமே எடுத்துட்டு இருக்காங்க சார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல தரமான காய்களை ஃபர்ஸ்ட் ரவுண்டு கொடுத்துடணுங்க. அடுத்த ரவுண்டு பாத்தீங்கன்னா அதுக்கு மீடியமான காய்கள் இன்னும் கொஞ்சம் சைஸ் வரும்போது இன்னொரு 5 நாள் கழிச்சு 6 நாள் ஒரு வாரம் கழிச்சு அடுத்த ஹார்வெஸ்ட், அப்புறம் ஃபைனலா மீதி இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன இது எல்லாமே லோக்கல் மார்க்கெட்டுக்கு வந்து கொடுத்துட்றாங்க சார். இந்த தர்பூசணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சார் ஈல்டு வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். இந்த ஹைபிரிட் சீட்ஸ் வந்து வந்த உடனே நல்ல ஈல்டு எடுக்கிறாங்க சார். குறைஞ்சது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 டன்னுல இருந்து 20-25 டன் வரைக்குமே ஒரு ஏக்கருக்கே எடுக்கிறாங்க. ஒரு ஹெக்டருக்கு பாத்தீங்கன்னா அப் டு 70 டன் வரைக்கும் 70 மெட்ரிக் டன்ஸ் வரைக்குமே வந்து எடுக்கிறாங்க சார். 80 வரைக்குமே எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு எப்படின்னா இந்த ப்ரிசிஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த அளவுக்கே வந்து ஈல்டு வந்து எடுக்கிறாங்க சார். இந்த அளவுக்கு வந்து ஒரு குறைஞ்ச நாள்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து இந்த தரம் பிரிச்சு அதை வந்து சேல் பண்றது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே பல்கா வந்து தோட்டத்தோட சேல் பண்ணிடுவாங்க சார். அது மாதிரி இல்லாம தரம் பிரிச்சு நம்ம வந்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல விலை கிடைக்கும் சார். நல்லா அந்த பயிர் பண்றதுக்கு நம்ம வந்து பிரயோஜனமா இருக்கிற மாதிரி அது இருக்கும். தேங்க்யூ சார். நன்றி டாக்டர் குமரவேல், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை ஆர்கானிக் கல்டிவேஷன் ஆஃப் வாட்டர்மெலன், அதாவது தண்ணீர் பழ இயற்கை வழி சாகுபடி என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கியவர் டாக்டர் ஆர் குமரவேல் அவர்கள். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்தை தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கந்தசாமி சார், பிளீஸ். இயற்கை வேளாண்மையை குறைவான அளவில் தான் உழவர் பெருமக்கள் பின்பற்றுகிறார்கள் என்பது எனது அனுபவபூர்வமான கருத்து. இந்த மகசூல் எவ்வளவு எடுக்க முடியும், என்ன ஒரு ஏக்கருக்கு லாபம் பார்க்கலாம் என்கின்ற கருத்துக்களை கூறுமாறு கேட்டுக்கொண்டு நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கந்தசாமி சார், உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். நல்ல கேள்வி. நன்றி சார். அதாவது ரகங்கள் கெர்வேட் ரகங்கள் தான் இப்போ வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு மார்க்கெட். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ரகங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது சார். அதனாலதான் நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா பிரைவேட் வெரைட்டின்றதுனால நம்ம இந்த வெரைட்டி அந்த வெரைட்டி அப்படின்னு சொல்லல. கிட்டத்தட்ட ஒரு 15 எம்என்சி கம்பெனி, நம்ம லோக்கல் கம்பெனி வித் எம்என்சி கம்பெனி எல்லாமே அந்தந்த ஏரியாவுக்கு. இப்ப திண்டுக்கல்னா அது ஒரு ரகம், சேலம் மாவட்டம் எடப்பாடியிலன்னா அது அங்க ஒரு ரகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல வந்து ஒரு 4-5 ரகங்கள், திருவள்ளூர்ல வந்து 4-5 ரகங்கள், இது மாதிரி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ரகங்கள் நம்ம பார்த்தோம்னா பிகேஎம் 1, அப்புறம் வந்து அர்கா ஜோதி, பூசா பெதானா, இது எல்லாமே வந்து பூசா பெதானா எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஐஆர்ஐல இருந்து ரிலீஸ் பண்ண வெரைட்டி தான். சீட்லெஸ் வெரைட்டி சார், ட்ரிப்ளாய்டு டைப்பு சீட்லெஸ் வெரைட்டி. அது எல்லாமே நார்த் இந்தியால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. அது மாதிரி ரகங்கள் இருக்கு. அதே மாதிரி பிகேஎம் 1 ஒரு காலத்துல நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். அதாவது பிகேஎம் 1 வந்து ஈல்டு பாத்தீங்கன்னா அப் டு 40 டன் வரைக்குமே ஈல்டு எடுத்தாங்க நம்ம ஃபார்மர். என்ன ஒரு இதுல ஒரு டிராபேக் அப்படின்னா டியூரேஷன் வந்து அதிகம். நம்ம முதல் அறுவடையே வந்து 120 நாளுக்கு மேலதான் ஸ்டார்ட் ஆகும் சார். அதுல இருந்து 135-140 நாள் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகும். குளிர அதிகமாச்சுன்னா 140 நாள் வரைக்குமே கூட ஆயிடும். அது ஒரு மைனஸா இருந்தது. பட் இருந்தாலும் வந்து இன்னும் ஒரு சில ஏரியால வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஹைபிரிட் ரகங்கள். ஆனா இப்ப மெஜாரிட்டி உழவர்கள் வந்து
ஹைபிரிட் வெரைட்டி தான் போறாங்க. ஷார்ட் டியூரேஷன் 90 நாளைக்குள்ள ஷார்ட் எடுத்துக்கலாம். டியூரேஷன் 70 டேஸ் சார். 75 டேஸ்ல அறுவடை பண்ணி 80வது நாள்லாம் வயல் காலி பண்ணிடுறாங்க சார். 85 நாள்லாம் வயலை வந்து காலி பண்ணிடுறாங்க. அது மாதிரி ஷார்ட் டியூரேஷன் ரகங்கள் தான் வந்து போடுறாங்க சார். இப்போ நிறைய பிரைவேட் ரகங்கள் தான் சார் எல்லாம் ஆக்குபை பண்ணுது. ஈல்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சார், மஞ்சள் கலரில் தர்பூசணி எதுக்காக கண்டுபிடிச்சாங்க? அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன சார்? ஒண்ணும் இல்லைங்க சார், அந்த நோய் எதிர்ப்பு தன்மை வந்து அதுல இருக்கிறதுனால நமக்கு வந்து இது நமக்கு தெரியும். இப்ப மஞ்சள் கலர்ல வந்து குர்குமீன் வந்து இருக்கிறதுனால அது வந்து நல்ல ஒரு இந்த கேன்சரை எதிர்த்து வேலை செய்யக்கூடியது. இது மாதிரி வேலைகள்லாம் வந்து நிறைய செய்யுது இல்லைங்களா, ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட். அது மாதிரி அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் வந்து அதுல அதிகம். பெரும்பாலும் வந்து நம்மளுடைய நாட்டு ரகங்களே கூட, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ரகங்களே கூட எல்லோவுல இருக்குங்க. இந்த கோசாப்பழத்திலேயே கூட அந்த மஞ்சள் கலர் வந்து இருக்கு. அது வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்கிறதுனால அது வந்து ரிலீஸ் பண்ணாங்க சார். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இது மாதிரியான ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டுங்க. ஒரு ட்ரெண்டு வித்தியாசமான கலர்ல வந்து இருக்கும்போது அது எந்த விதமான பாதிப்புகளையும் வந்து உடம்புல ஏற்படுத்தல, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு இதுதான் அப்படின்னும் போது அந்த இதை வந்து ரிலீஸ் பண்றாங்க. மக்களை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காகவும் அதை வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணி பண்றாங்க. ஒண்ணு வந்து சத்துக்கள், ரெண்டாவது அட்ராக்ட் பண்றதுக்காக. அவனுடைய மார்க்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு செக்மெண்ட்ல வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய இறங்கி பண்றாங்க சார். கம்பேரிங் இன்ஆர்கானிக் கல்டிவேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆர்கானிக் கல்டிவேஷன் செலவு குறைவு சார். எப்படின்னா ஒரு ஏக்கருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு பார்க்கும்போது 45,000 இருந்து 50,000 வரைக்கும் வந்து நமக்கு ஒரு ஏக்கருக்கு, ஹெக்டர் சொல்ல ஏக்கருக்கு வந்து நமக்கு இன்ஆர்கானிக் இதுல செலவாகும் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் இதுல வந்து நம்ம மேஜரா வந்து பார்க்கக்கூடியது பிளான்ட் ப்ரொடெக்ஷன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல ஆகாதுங்க. பிளஸ் அது கூட இந்த புண்ணாக்கு கரைசல் மற்றது எல்லாமே நம்ம கிட்ட ட்ரெடிஷனலா நம்ம கையில இருக்கக்கூடியது. அரப்பு மோர் கரைசல், தேமோர் கரைசல், இது எல்லாமே நம்ம கையில இருக்கக்கூடியதுதான். ஒரு சில இன்கிரீடியன்ட் மட்டும்தான் நம்ம வந்து வெளியில வாங்குவோம். அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த உர மேலாண்மை, அந்த மண்புழு உரம் அது வந்து நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா ஃபார்மேட் மென்யூர் வந்து நம்ம தோட்டத்துல இருக்கு, அதை வந்து யூஸ் பண்ணி மக்க போட்டுக்கிறோம். இந்த உயிரியல் காரணிகள் அசிட்டோபாக்டர், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் சாலிபிளைசிங், பேசிலஸ், மெட்டாரைசியம், இது மாதிரி இது வந்து வாங்குறதுக்காக தான் ஒரு 4 ஸ்ப்ரே 5 ஸ்ப்ரே வாங்குறதுக்காக தான் நம்ம அந்த ஒரு 10,000 ரூபாய் வந்து தேவைப்படுங்க. பிளஸ் வந்து மற்ற பொருட்கள் வாங்கி நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த மென்யூர்ஸ் வகையில அது ஒரு 10,000. அதுக்கப்புறம் வந்து மற்ற அதுக்கு இன்கிரீடியன்ஸ் நம்ம உற்பத்தி இயற்கை சார்ந்த இடுபொருட்களை வந்து நம்மளே வந்து உற்பத்தி பண்றதுக்கு ஒரு 5,000 ரூபாய் செலவாகும் சார். அதிகபட்சம்னு பாத்தீங்கன்னா ஒரு 25,000 இருந்து 30,000 உள்ளதான் சார் இயற்கை வேளாண்மையில வந்து நமக்கு செலவுகள் வந்து வருது. கெமிக்கல் இது பண்ணி பண்ணோம்னா நமக்கு 40,000 50,000 வரைக்குமே வந்து அது போயிடும். மகசூல் அனுகூலம் இருக்கா இன்ஆர்கானிக் விட ஆர்கானிக்ல? இருக்கு சார். அதாவது என்னன்னா இந்த கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இந்த புண்ணாக்கு கரைசலை வந்து கரைச்சி வந்து கரெக்டா கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட் அதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து கொடுக்கணும். அதே மாதிரி இந்த 4 இலை 5 இலை 6 இலை அந்த சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அரப்பு மோர் கரைசல் வந்து அந்த குரோத் ரெகுலேட்டருக்கு பதிலா வந்து அதை வந்து கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து காய்கள் பெருக்கிற சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தேமோர் கரைசல் வந்து கொடுக்கணும். இது மாதிரி வேலைகள்லாம் கரெக்டா ஃப்ரீக்வெண்டா வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்னா சார் நல்ல எஃபெக்ட் இருக்கு சார். நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காங்க ஃபார்மர்ஸ். செங்கல்பட்டு மாவட்டத்துல நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம நண்பர்கள் ஒருத்தர் வந்து அடைக்கலம் அப்படிங்கிற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டோட பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஈல்டு வருது. இதே மாதிரி சார் வந்து இன்னொன்னு கேட்டீங்க, நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இதை அடாப்ட் பண்றாங்களா அப்படின்ட்டு. நம்ம என்ன அப்படின்னா சார், இப்போ வைடா வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சுங்க சார். எப்படின்னா சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வந்துருச்சுங்க சார். விளைவிக்கிறவங்களுக்கு அது என்னமோ ஒரு ட்ரெண்ட் தெரியலீங்க சார். இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸுக்கே வந்து அந்த ஒரு அவேர்னஸ் தன்னால வந்துருச்சுங்க. நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்ல சொல்றோம், இது பண்றோம், சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒரு சில இது கேட்பாங்க, ஒரு சில இது வந்து கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணுவோம். ஆனா அது எல்லாமே அதாவது பழைய நாலேஜ்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க ஃபீட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறீங்க. அதாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்ற மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துட்டே இருக்கிறோம். ஆனா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல அது எல்லாமே வந்து அவங்க அப்சர்வ் பண்ணி அவங்களா வந்து இப்ப இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இறங்கி எனக்கு ஃபெர்டிலைசர் இறங்கி
கம்பல்சரி 2 ட்ரம் 3 ட்ரம் வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ இது மாதிரி ஃபுல்லா இறங்கிட்டாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 25 to 30% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இதுல இறங்கிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் சாப்பிடக்கூடிய மக்களும் வந்து உணவுப் பொருள் கிடைச்சா போதும்னு சாப்பிடக்கூடிய ஒரு மக்கள் வந்து 30% வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ், நம்ம வந்து நல்லதுதான் சாப்பிடணும், முடிஞ்ச அளவுக்கு நல்லதுதான் சாப்பிடணும், ரெசிடியூ இல்லாத உணவுப் பொருளா சாப்பிடணும், ஆரோக்கியமா இன் ஃபியூச்சர் வந்து வித்தின் ஒன்றுல ஒரு நல்ல ஒரு பூம் வந்து வரும் சார். ஆனா இது நல்லது சார். ஏன்னா இப்போ ஸ்ரீலங்கா மாதிரியான கண்ட்ரில வந்து நடந்தது இல்லைங்களா, சடனா போயிட்டு பிரச்சனைகள் வந்து எதிர்கொண்டாங்க இல்லைங்களா, அது மாதிரி இல்லாம இப்ப நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கிறது தான் இது நல்லதுங்க. இது லாங் டேர்ம் சர்வைவல் இருக்கும் சார் கண்டிப்பா. நன்றி டாக்டர் குமரவேல். நிகழ்ச்சியில் உங்களுடைய கூடுதல் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி கந்தசாமி சார், உங்கள் கேள்விகளுக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக திரு பரணி கம்மவர் பாளையம் என்பவர் கேள்வி கேட்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி இருக்கிறாரு. சார், உங்க கருத்தை தெரிவிக்கலாம், உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் டாக்டர் குமாரவேலு சார். உங்களோட எக்ஸ்பிளனேஷன் பர்ஃபெக்ட், பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட். ஆனால் என்னோட அனுபவத்தில் 2 வருஷமாக ஆர்கானிக்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ஆல் தி மைக்ரோ, சாரி எனக்கு ஃபுல்லா தமிழ்ல பேச வராது, கொஞ்சம் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணிப்பேன், கேட்டுக்கிறவங்க கொஞ்சம் மன்னிக்கணும். நீங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்ஸ் மோர் ஆகட்டும், தயிர் ஆகட்டும், எல்லாமே வந்து சொந்தமா 10 மாடு வச்சிருக்கவங்களுக்கு உபயோகப்படும். வெளியிலேருந்து வாங்கி கரைச்சல் பண்றதுக்கு தேங்காய் வேணும்னா தேங்காய் கரைச்சல் வேணும். அரப்புங்கிறது மெட்ராஸ் பிளஸ் மேஜர் சிட்டிஸ்ல பழகிறவங்கள அந்த அரப்புங்கிறது சீயக்காய்ங்கிறது இருக்காங்க இல்லை. ஆனா அரப்புங்கிறது ஒரு தனித்து வரகமான கீரை. அத கரெக்ட். அதுக்கு அதை தேடி கண்டுபிடிக்கிறது. ஓகே, நான் பூண்டி ஏரியாத்துல இருக்க வெள்ளத்துக்கோட்டை பஞ்சாயத்து. பூண்டியில இருந்து இந்த காட்டு பக்கம் போனாங்கன்னா ரோடு ஓரத்துல நிறைய கிடைக்குது. அதுதான் அரப்பு. ஆனால் காலப்போக்கில் இந்த அரப்புங்கிறது சீயக்காயை தான் அரப்புங்கிறது வந்துடுச்சு. அது இல்லை, அது வேற இது வேற. ஓகே ஃபைன். நான் சொல்ல வந்தது, இயற்கை விவசாயத்துல என்ன பண்ணாலும் எனக்கு தர்பூசணி கிலோ 5 ரூபாய்க்கு மேல வாங்கறதுக்கு ஆள் இல்லை. மாதத்துல ஒரு நாள் திருவள்ளூர் சந்தையில கலெக்டர் பர்மிஷன் கொடுத்துருக்கிறதுனால அந்த ஒரு நாள் நாங்கள் பண்ணுவோம். கிலோ 8 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரைக்கும் எங்களால் விற்க முடியுது. மீதி இருக்க 29 நாள் 5 ரூபாய்க்கு மேல வாங்கறதுக்கு ஆள் இல்லை. 2வது, நீங்க சொல்லியிருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பேசிலஸ் சப்டிலிஸ், பிவேரியா, வெர்டிசிலியம், இதெல்லாம் வந்து லிட்டர் லிக்விடா எடுத்தா லிட்டர் 400 ரூபாய்க்கு குறைஞ்சி இல்லை மார்க்கெட்ல. விரிடி, சூடோமோனாஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்டால் சப்போர்ட் பண்றதுக்கு சுத்தமாக ஆள் இல்லை, அவங்களால சப்ளை பண்ண முடியல. ஓகே, அப்படியே சப்ளை வந்தாலும் 1 ஹெக்டேருக்கு 500 மில்லி தான் லிமிட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த 500 மில்லியை வச்சுக்கிட்டு நான் 1 ஹெக்டேருக்கு விவசாயம் பண்ண முடியாது. இது என்னோட அனுபவம் 2 வருஷமா, நான் ஓப்பனா சொல்றேன். 3வது, சார் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், திண்டுக்கல், மதுரை, நார்த் இந்தியா இதெல்லாம் பேசுறாங்க. ஓகே, இப்ப நம்ம மீட்டிங்ல கன்வீன் பண்ணிருக்கிறது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அப்ப திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட பத்தி சார் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு மறுபடியும் ஒரு மீட்டிங் போட்டு இந்த ரகம் தான் நம்மளுக்கு லாயக்கு அப்படின்னு சொன்னா அந்த ரகத்தை மட்டும் நம்ம பயிர் பண்ணலாம். கண்டிப்பாக நேச்சுரல் கிளைமேட்டிஸ் இருக்கு, அது வேற பிரச்சனை. அது போல கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது சார், நீங்க எனக்கு போன் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வெரைட்டின்றத நான் சொல்றேன். பட் என்னன்னா, ஒரு ஓபன் போரத்துல வந்து ஒரு சில எத்திக்ஸ் இருக்கு சார். நம்ம as a கவர்மெண்ட் எம்ப்ளாயி அரசு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல உள்ள வெரைட்டிஸ் சிலது இருக்குது, ஐசிஆர் ரிலீஸ் பண்ண வெரைட்டிஸ் இருக்குது, அதை நாம சொல்லிக்கலாம். இல்லாம பிரைவேட் கம்பெனில உள்ள வெரைட்டிஸ் வந்து ஹைபிரிட்ஸ், இப்போ மோஸ்ட்லி ஹைபிரிட்ஸ் தான் பயன்படுத்தப்படுகிறது. எல்லாமே விலை அதிகமான
விலையை கொண்ட ஹைபிரிட் கரெக்ட் விதைகள் 10,000 கரெக்ட் இருந்து 50,000 வரை விலை சொல்றாங்க. சோ கரெக்ட் அவ்வளவு விலை உள்ள விதைகளை எந்த விதைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல ஒவ்வொரு பகுதியில நல்ல பிரபலமாக இருக்குது. அதனால அந்த மன்னிக்கணும். விலைகளை மட்டும் நீங்க அந்த ஒரு கவர்மெண்ட் அதிகாரியா கமர்ஷியலா நீங்க இன்வால்வ் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப அக்ரீடு. அதுக்கு மேல நாங்க பிரைவேட்டா எடுத்துக்கிறோம்னா அது எங்களோட பிரச்சனைகள், எங்களோட தலைவலிகள். ஆனா இதே சிஸ்டம் ஃபாலோ பண்ணலாங்கிறது நீங்க அக்செப்டட். நீங்க கால் பண்ணுங்க சார். நான் திருவள்ளூர் தான் இருக்கேன். வாங்க, நேர்ல கூட வாங்க. தெரியும், கால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் எல்லாரும் மறுபடியும் யூரியாவும் நிறைய பேர்கிட்ட பேசி ஆர்கானிக் மாற சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல, கரெக்ட். நன்றி எல்லாரும் நன்றி. கஷ்டப்படுறதே காரணமே லேபர் ஓரியன்டட் ஆயிடுது ஆர்கானிக். ஆமாங்க சார், கண்டிப்பா. ரெண்டாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பிரைவேட்டா வாங்கினா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எல்லாம் 800 ரூபாய் லிட்டரு, 1000 ரூபாய் லிட்டரு அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. வெரி ஃபியூ கம்பெனிஸ் மார்க்கெட்ல இன்னும் இருக்காங்க. 250 ரூபா 300 ரூபா லிட்டர்ல கொடுக்குறாங்க. தி சேம் பொட்டாஷ், பயோ பொட்டாஷ், பாஸ்போ பாக்டீரியா இதெல்லாம் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் அதுவுமே எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஒரு ஹெக்டேருக்கு பயிர் பண்ணி பார்க்கும்போது இந்த 5 ரூபா கிலோவுக்கு விற்கும் போது ரொம்ப ரொம்ப நஷ்டமாயிடுது. அதுக்கு இப்போ பயோ கல்ச்சர் வாங்குறீங்க இல்லையா? அதை வாங்கிட்டு இப்போ நம்ம நமக்கு பப்பாளி சார், நம்ம லோ காஸ்ட்ல அதை மல்டிப்ளை பண்றதுக்கு பப்பாளி. இப்போ நீங்க நாட்டு சக்கரை கூட செலவு பண்ணி வாங்க வேண்டாம். அழுகி போன பப்பாளி அதுவே நாட்டு சக்கரை அளவுக்கு வேலை செய்யும். அழுகி போன பப்பாளி அதை கரைச்சி வச்சுட்டுங்க. நம்ம மாட்டு கோமியம் இருக்கு இல்லைங்களா? கோமியத்துல போட்டு வச்சுட்டு அந்த 200 லிட்டர் ட்ரம்ல ஒவ்வொரு கல்ச்சரையும் ஒவ்வொரு இதுல போட்டு நீங்க ஆரம்பத்திலேயே வச்சிடுங்க. அது பாட்டுல மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப வாங்க வேண்டியது. சிறு விவசாயிகள் மாடு வச்சிடலையே, அதான் ப்ராப்ளம். இல்ல சார், ஒரு சில ரிஸ்க் எடுத்துதான் சார் ஆகணும். நம்ம ஃபார்மர்னாவே பெரும்பாலும் நம்ம மாடு வச்சிருக்காங்க. 100% அக்ரீட் டாக்டர் குமரவேல். மாடு வைக்கணும்னு ஏதோ ஒரு மாடு, சிந்து மாடா இருக்கட்டும், ஏதோ ஒரு 100% அக்ரீட் டாக்டர் குமரவேல். ஆனா சுத்து வட்டாரத்துல இந்த பூண்டி பிளாக்ல சுத்து வட்டாரத்துல பார்த்தா சிறு விவசாயிகள் நிறைய பேர் தர்பூசணி இந்த சீசனுக்கு நிறைய பேர் பண்றாங்க. எல்லாரோடையும் நான் நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்களோட மாடு இல்லை, நான் அவங்களுக்கு உதவி பண்றது கூட தயாரா இருக்கேன். நான் சொல்றேன், மாட்டு கோமியமும் சாணமும் நான் தரேன் சார். ரொம்ப கம்மி. திருவள்ளூர் மாவட்டத்துல எவ்வளவு மாடுங்க போயிட்டு இருக்குது தெரியல உங்களுக்கு? மாடுங்க தான் சார் இருக்கு. அதுதான் ரைட். இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரே ஒரு சின்ன ஒரே நிமிஷம். ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த 1/2 லிட்டர் ஒரு ஹெக்டேருக்கு ஒரு ஃபார்மருக்குன்னு கணக்கு கொஞ்சம் மாத்தி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க சார், சரிங்க, கண்டிப்பா சார். இப்போ இந்த அதாவது மிஷன் 2030 அப்படின்ட்டு இப்ப நம்ம ரெஸ்பெக்ட் கலெக்டர் சார் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு தர சொல்லியிருந்தாங்க. அதுல நம்ம 5 இடத்துல இந்த பயோ இன்புட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி, அதாவது மென்யூரும் இப்போ வெர்மி கம்போஸ்ட், ஆர்கானிக் மென்யூரும் ப்ரொடக்ஷன் பண்ணி, அதே மாதிரி பயோ சென்டர் கேட்டிருக்கோம் சார் நம்ம டிஸ்ட்ரிக்ட். அது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அது கண்டிப்பா வந்துடும் இன் ஃபியூச்சர் சார். இது எல்லாமே ஒரு படிக்கட்டு தான் சார். இப்போ நீங்க ஒரு சில கருத்துக்கள் இப்ப சொன்னீங்க. இப்ப நம்ம ஒரு ஷெட்யூல் ஃபார்ம் பண்ணிருக்கோம். உங்க கருத்துக்களையும் இது கூட இன்க்ளூட் பண்ணிப்போம். அது பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான ஒரு வழிகள் சார். கண்டிப்பா இதனுடைய இம்பாக்ட் இன்னைக்கு தெரியாதுங்க. நம்மளோட ஐயா என்னென்னமோ சொன்னாருங்க. அப்போ அன்னைக்கு நமக்கு யாருக்குமே புரியலைங்க. ஆனா அவருடைய இம்பாக்ட் தான் இப்ப நீங்க செய்யறதும் நான் சொல்றது எல்லாமே அதனுடைய இம்பாக்ட் தான் சார். இது கண்டிப்பா இப்ப நீங்க பேசுறதும் நான் பேசுறதும் ஜோ சார் பேசுறது எல்லாமே இன் ஃபியூச்சர் நமக்கு பெரிய லெவல்ல யூஸ் ஆகும் சார். கண்டிப்பா 100% ஐ அக்ரி. ஐ எம் ரியலி சக்சஸ்ஃபுல் ஆர்கானிக்ல. தர்பூசணியும் சீசன் படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை தவிர காய்கறிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 100% சக்சஸ்ஃபுல். ஆனா நானே மாடு வச்சிருக்கேன், கோழி வச்சிருக்கேன், ஆடு வச்சிருக்கேன். அதனால நானே தயார் பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாதவங்களுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு தான் நான் ஜஸ்ட் ரெப்ரசென்ட் பண்றேன். அவ்வளவுதான், வேற யாரும் கிடையாது. இல்ல சார், நம்ம கமர்ஷியலா ஐடியா பண்ணிக்கலாம் சார். ரெண்டாவது இப்போ சாரு சொன்னீங்க அந்த ரேட் 5 ரூபாய்க்கு விற்கிறோம். தயவு செஞ்சு நீங்க அது மாதிரி இது பண்ண வேண்டாம். உங்களுடைய, ஏன்னா நீங்க ஆர்கானிக்ல பண்றீங்க, சர்டிபிகேஷன் இருந்ததுன்னா நீங்க ஓப்பனாவே ஆர்கானிக்லி கல்டிவேட்டட் ஆர்கானிக் ப்ராடியூஸ் நீங்க போட்டுருங்க. இல்லைன்னா இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டது அப்படின்ட்டு லேபிள் போட்டு தயவு செஞ்சு இது பண்ணுங்க சார். நீங்க அங்க வைக்கிறீங்க ரைட்டு. இப்ப நீங்க கொண்டு வாங்க அதே வாட்டர் மெலான. நம்ம டானோட அவுட்லெட் இருக்கு திருவள்ளூர். இதுல டானோட அவுட்லெட் இருக்கு. அங்க டெய்லி 200-300 கிலோ மூவ் ஆகும். அங்க வச்சு விற்போம். அது மாதிரி சென்னையில நம்ம டானோட சென்டர் இருக்கு சார்.
அடுத்ததாக டாக்டர் இளங்கோவன் இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்தை தெரிவிப்பார். டாக்டர் இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. டாக்டர் அனைவருக்கும் வணக்கம். பழங்களே மிக அற்புதமான நன்மை தரக்கூடிய பழம்னு பார்த்தா அந்த வாட்டர்மெலன் சொல்லலாம் சார். இது பார்த்தா நம்ம ஊருக்கு காயே கிடையாது, ஆப்பிரிக்கால இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு அருமையான பழம் சார். 120 நாள்ல வந்து ஏகப்பட்ட காசு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தா கூட சார் சொன்ன மாதிரி விலையேற்றம் சரிவு இது மாதிரி சில சரிவுகள்லாம் சீசன்ல ஏற்படுவது நார்மலா எல்லா ஊர்லயும் இருக்குது. அப்ப என்ன செய்யணும், ஆர்கானிக் முதல்ல சான்றிதழ் பெறணும். முதல்ல அந்த பதிவு பண்ணிட்டீங்கன்னா, பதிவு பண்ண பிறகு நம்ம தமிழக தோட்டக்கலை நிறைய தோட்டக்கலை அவுட்லெட்ஸ் வச்சுக்கிறோம், கவர்மெண்டே இருக்குது. நீங்க வந்து மொபைல் வேன்ஸ் கொடுக்குறோம், ரெப்பேர் வேன்ஸ் தர்றோம், மானிய திட்டங்கள் நிறைய இருக்குது, தள்ளுவண்டி கூட கொடுக்குறது திட்டங்களா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விவசாயிகள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வு குழுக்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி நீங்க வந்து அடுத்து அதையும் தாண்டி இன்னைக்கு அரசாங்கம் வந்து நேச்சுரல் ஃபார்மிங் வந்துட்டோம். அதனால வந்து நேச்சுரல் ஃபார்மிங்ன்ற விஷயத்துல அற்புதமான ஒரு வருமானத்துடைய பயிர் இந்த வாட்டர்மெலன் தான். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணில்லாத விவசாயத்தை கூட இந்த வாட்டர்மெலன் அற்புதமா இருக்குங்க. ஒரு க்ரோ பேக்ல வச்சு கூட வளர்க்கலாம். ஒரு மாதிரி மண்ணு பிரச்சனை இருக்குன்னா நம்ம அதுக்காக விட வேண்டியதில்லை. எங்கெல்லாம் வெயில் இருக்கோ வெயில் அறுவடை செய்யறதுக்கு அற்புதமான பயிர். வேலூர் மற்றும் திருப்பத்தூர் நிறைய அளவில் அந்த சாகுபடி பண்ணுறதுடைய வாய்ப்பு நான் பார்த்தேன், நேரில் பார்த்தேன். இல்லை என்ன வருதுன்னா, பேர் வந்து பிச்சைப்பழம், பிச்சைக்காய், நீர்முழம்பழம், சக்கரை கொம்மட்டின்னு சொல்றாங்க. சிட்ரஸ் வல்கரிஸ் தான் இது. இல்லை இலை கூட சாப்பிடலாம், ரத்த விருத்திக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுது. காய்கறியை கூட காயை சாப்பிடலாம் சார், எதையும் வீணாக்க தேவையில்லைங்க. இதோட விதையை வந்து வறுத்து சாப்பிடலாம், உடலுக்கு அவ்வளவு உறுதியை கொடுக்குது, குளிர்ச்சியை கொடுக்குதுங்க. ஒரு 5.5 கிலோ போட்டு ஒரு ஹெக்டர்ல நமக்கு கிட்டத்தட்ட வந்து 70 டன் எடுக்கிறோம்னாக்கா 70,000 கிலோங்கிறது அற்புதமான மகசூல் தான். இதுல என்னன்னா கொஞ்சம் அனிமல்ஸ்க்குலாம் கொடுக்குற ஃபீடு கூட யூஸ் ஆகும். ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணீங்கன்னா கால்நடைகளுக்கு அற்புதமா உணவு கொடுக்கலாம். இதுல வந்து காயா சாப்பிடுறது வந்து ஒரு நிறைய பேர் பழக்கம் வரல, சௌச்ச மாதிரி இருக்கும். எப்படி நம்ம வந்து பப்பாளி காய் சாப்பிடலாம்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் இதுவும். இதுல வந்து சுகர் பேபிங் ரகம் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் சார். IIHR பேங்க் வந்து கொடுக்குறோம். இந்த ரகங்களால கிடையாது சார் மகசூல், மண்ணில் தான் இருக்கு விஷயமே. ஸோ நீ பயிர் சாகுடிக்கு முன்னாலேயே இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் பயிர் சாகுடிக்கு முன்னாலேயே நிலம் தயார் பண்ணி நிறைய அந்த களைகளை ஒழிக்கக்கூடிய உத்திகளை நிறைய கடைபிடிச்சு அற்புதமான முறையில் வந்து நீங்க அது வந்து ஒரு ஆர்கானிக் பிராக்டிஸ்ல வந்து முக்கியமா வந்து பல பயிர் சாகுபடி போடணும் சார். போட்டு மண் வளத்தை அதிகம் பண்ணீங்கன்னா, நீங்க சார் சொன்னாங்க பட்டியல் சொன்னாங்க, இயற்கை விவசாயத்துல வந்து இதுதான் போகணுங்கிற விதிமுறை இல்லைங்க சார். மண்ணுக்கு தக்க மாதிரி, பயிருக்கு தக்க மாதிரி, தேவைக்கு தக்க மாதிரி செய்ய சொல்றோம். ஈவன் வந்து பஞ்சகவை வேணா கூட நீங்க வாங்கலாம் சார், அமேசான்ல கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல வந்து நமக்கு அற்புதமா அந்த ஆர்கானிக் இன்புட்ஸ் எல்லாமே கூட அந்த காற்றுங்கிற ஒரு வியாபாரம் பண்ணி டெக்னிக் பண்றாங்க, விற்கிறாங்க. ஸோ பொருள் கிடைக்கலங்கிற பிரைவேட் நிறைய வந்து ஆர்கானிக். உங்க ஊர்லயே வந்து மனிதர் மாலை வச்சிருக்காரு, மனிதர் பயோடெக் வச்சிருக்காங்க, பெரிய கம்பெனி, அவங்க கவர்மெண்ட் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அற்புதமா வாய்ப்புகள் கிட்ட இருக்கு. நீங்க வந்து அரசாங்கத்தை நம்பணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் வந்துருச்சு, கவர்மெண்ட்லேயே கூட எல்லா மாடலும் கிடைக்கும். நீங்க வந்து உங்களுடைய கோரிக்கை கொஞ்சம் முன்னாடி பிளான் பண்ணீங்கன்னா வாங்கி வச்சு செய்யலாம் சார். இன்னொன்று அதான் செய்யணும் அவசியம் இல்லை, மண்ணில் ப்ராப்ளம் தான் வெட்டி செய்ய போடணும். உங்க மண்ணு அருமையான மண்ணு சார், வளமான மண்ணுக்குலாம் எந்த ஆர்கானிக்கும் இந்த பயோசைட்ஸும் தேவைப்படாதுங்க சார். இது முக்கியமான பாயிண்ட். அப்போ வந்து இந்த பழத்தை வந்து அந்த சாப்பிடணும் சார் சொன்னாங்க. அது என்ன செய்யுது அப்படின்னா, ஆண்களுக்குள்ள ஆண்மை பெருக்கிறது ஒத்தாசையா இருக்குங்க, விந்து பெருக்கிறதுக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்துது. பிளட் பியூரிபிகேஷன் சாதாரண விஷயம் இல்லை, சில விஷயங்கள் தான் செய்யும். இதுல வந்து உடலை குளிர்ச்சி தர சாதாரணமா இருந்தா கூட கண் செவக்கிற வியாதிகள், சொரிசிறங்கு உள்ளவங்க, அரிப்பு உள்ளவங்க எல்லாம் போட்டு சாப்பிட்டான்னு நல்லா இருக்கும். இந்த நீர் சுருக்கும்பாங்க, சில பேர் யூரின் ப்ராப்ளம் இருக்குங்க, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும். சில பேருக்கு அந்த இது இருக்கு இல்லையா, அந்த உடம்புல வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கும், அதெல்லாம் சில யூரின் போதே மூத்திர தாரை வந்து அடைபட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் அற்புதமான பழமா இருக்குது. இது வந்து ஒரு டம்ளர் லைமையும் இதையும் சேர்த்து ஜூஸ் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த வயிற்று கிடப்புலாம் ஸ்டாப் ஆயிடுங்கிறாங்க. பெண்களுக்கு ஏற்பட்ட விலை நோய்கள் கட்டுப்படுத்துது. அதுக்கு வந்து மோர் கூட உப்பு சேர்த்து சாப்பிடுது. ஸோ ஜீரணத்தை சீராக்கிற அருமையான பழமா இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த வாட்டர்மெலனை வந்து எல்லாருமே வந்து பரவலாக்கணும், பரவல் கொடுக்கணும். சார் சொன்ன மாதிரி விலை வந்து ஒரு ஆதாரமே கிடையாது. நீங்க வந்து பிராண்டிங் பண்ணி லேபிள் பண்ணி ஒரு மொபைல் மட்டும் கரெக்டாக ஸ்டடி பண்ணீங்கன்னா நிறைய ஊர்ல விற்கலாம். நீங்க உங்களுடைய தோட்டத்துக்கு வந்து வாங்கணும்னு எதிர்பார்க்குறப்ப நிச்சயமா விலை சரிவு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சார் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க, பழமாச்சம் தட்டி பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆனால் தட்டி பார்த்து சத்தம் வந்தாக்கா ஓரளவு முதிர்ச்சி நோக்கி போயிடுச்சுன்னு அர்த்தம். அது வந்து அதுக்கு பிறகும் லேசா தட்டுற போது சத்தம் வந்தா தான் அது நல்லா பழம் ரைப்பான அர்த்தம். சாம்பிளிங் கட் பண்ணி பார்த்து உள்ள பார்த்து கூட எடுத்துக்கலாம். இந்த இதை எப்படி பலாப்பழம் செய்யலாம். இந்த பலாப்பழத்தை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி செஞ்சா வந்து அதை அறுத்து பார்த்து பிடிக்கலாம். ஆனால் அறுத்து வச்சா அது வந்து வீணா போயிருங்க. முக்கியமா இந்த பரவலா பயிரிடக்கூடிய பயிர் எல்லாமே பழையின்னு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. அதுக்கு எனக்கு வச்சு வைக்கணும், முக்கியமான தேவை. நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது பாவம். அது பழம் சேதமாகி வத்த கஷ்டமா இருக்குது. சில இடங்களில் கோணக்காயெல்லாம் வருது. இந்த சுகர் பேபிங் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வைக்கிற மாதிரி அருமையான டிசைனாக இருக்குது, நிறைய டிசைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும், ஈஸியாக எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ நல்லா திட்டமிட்டீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் இந்த பயிர் போடுறவங்க நிச்சயமா நீங்க ஏற்றுமதி பண்ணி வச்சது வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு 1/2 மணி நேரத்தில் போயிடலாம் சில ஊருக்குலாம். சில இடங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இப்போ வந்து ரெப்பேர்மெண்ட்ஸ் தரோம், தோட்டக்கலை தரோம், ஏசி வெஹிக்கிள்ஸ் நீங்கள் அவைலபிளாக இருக்குது, மார்க்கெட்ல இருக்குது. அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி நிறைய நீங்க வந்துருச்சுங்க, முந்தி மாதிரி கிடையாது. இப்போ ஸோ மனம் தான் பார்க்கணும் மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணணும். கொஞ்சம் அதுக்கு ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் இது இருக்கும். அப்போ வந்து ஒரு கொடி போயிட்டு இருக்குது, அது பழுத்துருச்சா பார்த்தாக்கா நுனி காஞ்சிட்டே வருங்க. அது பேர் டென்ட்ரில்ஸ்பாங்க, அதாவது படர் கம்பின்னு சொல்லுவோம். அது தண்டில் நுனியில் அப்படி இருக்கும். அது வந்து கொஞ்சம் காஞ்சிருந்தா அது வந்து பழுத்து அர்த்தம்.
அது செத்து போனா ஒரு இடம் தான். சார் சொன்ன மாதிரி 85 நாள்ல வந்து எந்த பயிர் சார் 80 நாள் பயிர் கொடுக்குது உங்களுக்கு? இடத்துல காசு கொடுக்குது, கட்ட காசு நிச்சயமா அந்த வாட்டர்மெலன் இருக்குது. இதுல அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மழை பெஞ்சா மாட்டிடும் சார், நிச்சயமா அவுட்டு, வேறு வழி இல்லை. ஏன்னா சில நேரம் தண்ணி தேங்கினா முடிஞ்சு போச்சுக்காது. ஸோ அது காடு மேட்டு பாத்தி போடுறதும் உயரமான அளவுல வரப்புல வைக்கிறதும் கண்டிப்பா செய்யணும். சொரிங் பசம் போடலாம், அதையும் தாண்டி பண்ணிச்சுமா சப்சர்பேஸ் இரிகேஷன் டெக்னாலஜி பண்ணோம், ரொம்ப நல்லா இருக்கும். அளவு ரொம்ப கம்மியா தேவை, தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக போட்டுட்டு மாட்டிடக்கூடாது. உப்பு மண்ணில் கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும். அதனால வந்து அந்த மாதிரி உப்பு மண்ணோ பிரச்சனை பண்ணி தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து நிச்சயமா க்ரோ பேக் வச்சு வளர்க்க முடியும், வாய்ப்பு இருக்கு. இந்த கொடிகள் வேகம் வரதுனால சார் வந்து அவைக்கப்ப அடிக்கலாம்னு சொல்றாரு. இப்போ ப்ரிவென்டிவ் ஸ்ப்ரேன்னு சொல்லி நம்ம ஏன் பண்ணா முக்கியமா வர்ற பிரச்சனையே இந்த சாறு கொஞ்சம் போச்சும் இந்த வெள்ளையை தான் பயங்கரம் பரவுங்க. விட்டா ஒரு நாள் ராத்திரி மல்டிபிளிஷன் ஹெவி ஆயிரும். சாப்பாடு வந்து அது அருமையா இருக்கும். எப்படி வந்து பழம் இனிப்பா இருக்கும், அந்த இலையும் டேஸ்டா இருக்கும் அந்த பூச்சிகளுக்கு. அதோட குழம்பு கோடையில மற்ற எங்கேயும் பயிர் இருக்காதுங்க, அதான் பிரச்சனை. ஸோ அதை இனத்து பிறக்கிறதுக்கு பூச்சிகள் தவிக்கிற போது அவர் சொன்ன மாதிரி பின்னால் வைரஸ்லாம் வந்து ரொம்ப லாஸ் ஆயிரும். ஸோ ஹெவி லாஸ் மெயினாக வந்து பார்த்தாங்களே இந்த ரகங்கள் டெஸ்ட் பண்றப்போ சில ஹைபிரிட் ரகங்கள் வந்து சீசனாட்டில மாட்டி மகசூல் குறைஞ்சிருது. இது முக்கியமான தத்துவம். அப்போ வந்து ஹைபிரிட் ரகங்கள் வந்து சார் வந்து போடலாம் பஞ்சாயத்தே இல்லைங்க, எல்லா ஊர்லயுமே இன்னைக்கு விவசாயிகள் முன்னே தான் இருக்காங்க. பல இடங்களை போட்டு டெஸ்ட் பண்ணி அவங்க சொல்றாங்க, கடைகள் தான் கிடைக்குது. இப்போ அரசாங்கத்தெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு திட்டமிட்டு இருக்கோம். ஐஏஎஸ் பெங்களூர்ல நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றும் எதையுமே மிஸ் ஆகல. என்னன்னா அது ஒரு சீசனாலிட்டி இருக்கிறதுனால அதோடைய உற்பத்தி வந்து பார்த்தா 2 மாசம் தான் தேவைப்படும் அந்த விதையை. அப்புறம் அது கூட வைக்க முடியாதுங்க, ஸ்டோரேஜ் லைஃப் கம்மி. இந்த மாதிரி விதைகளுக்கலாம் ஸோ என்ன கேட்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. இதுல முக்கியமாக வாழைப்பழம் எப்படி நம்ம வந்து சொல்றோமோ இது இனிப்பு அதிகமா இருக்கு. அது மாதிரி இதுல வந்து இனிப்பு சத்தை வந்து டிஎஸ்எஸ்ங்கிறாங்க. அது 9.2 பிரிக்ஸ் சொல்லி அந்த யூனிட் இருக்குங்க. அதுல பிகேஎம் மண்ணு நீ போடலாம், தப்பு கிடையாது. ரகத்துல மிஸ்டேக் இல்லைங்க, மண்ணில் தான் விஷயமே இருக்குங்க. ஸோ மண் வளத்தை அதிகம் நிச்சயம் எல்லாமே 40 சாதனை கொடுத்துரும். நம்ம செஞ்ச செலவு கம்மி தான் சார். என்ன சார் சொல்றாங்க கிடைக்காதுங்கிறீங்க, நிச்சயமே இல்லை. ஆர்கானிக் இன்புட்ஸ் நீங்க நிறைய கிடைக்குது, மார்க்கெட்லயே வந்தாச்சு. எல்லா மாவட்டங்களையுமே நாங்க வந்து பயோகன்ட்ரோல் யூனிட்ஸ் வச்சுக்கிறோம், உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். நீங்க காஞ்சி வந்து கேளுங்க சார், நிறைய இருக்கு எங்கள்கிட்ட. எல்லா மாவட்டத்தில் இருக்கு, ஸ்டாக் இருக்கு. அதாவது பொருள் வந்து உயிரினங்களோ இந்த மாதிரி பயப்படுத்தி ஆர்டர் பண்ணா கூட குடிமையில நல்லா வாங்கிக்கலாம். போன் பண்ணா போதும் சார், தகவல் சொல்லுவாங்க எல்லாருமே. அது வந்து நீங்க வருத்தப்பட தேவையில்லை. இயற்கை விவசாயத்துக்கு பண்ணி வாழ்த்துறோம், பாராட்டுறோம். இது வந்து என்ன பண்றோம், பதிவு பண்றோம். இயற்கை விவசாயிகள் பதிவு பண்றோம், தோட்டக்கலைத்துறை அந்த செலவு ஏத்துக்குதுங்க. இது முக்கியமான பாயிண்ட். இது தவிர வந்து பழத்தை விட விதைகள் அருமையா சத்து இருக்குங்க. அது ஒரு 100 கிராம் விதை எடுத்து பார்த்தா அந்த 100 கிராம் பழத்தை எடுத்து பார்த்தா ஒரு 34 கிராம் புரத சத்து விதையில இருக்கு, கொழுப்பு சத்து 52 கிராம் இருக்கு. அதே மாதிரி வந்து அந்த சத்துல வந்து பாஸ்பரஸ் சத்து 937 கிராம்ஸ் இருக்கு. இரும்பு கூட 7.4 இருக்கு விதையில. அது சக்தி அதிகமா இருக்கு அந்த விதையில. ஸோ விதையை பயன்படுத்துறது முக்கியமான தத்துவமா இருக்கு. முக்கியமா வந்து 100 கிராம் விதையில வந்து 5.46 நைட்ரஜன் இருக்குங்க. நைட்ரஜன் பார்த்தா எல்லாமே அமினோ ஆசிட் சொல்லக்கூடிய விதவிதமான அமினோ ஆசிட் சத்து இருக்கு. பழங்கள்ல வந்து பொட்டாசியம் டாசாரு, மெக்னீசியம் சொல்லிட்டாரு. இந்த பழங்கள்ல இருக்கக்கூடிய சத்து வந்து விதவித தண்ணி இருக்குன்னு நினைச்சு விட்டுறக்கூடாது. தண்ணி பழம் பேர் தான் தவிர அதுல ஏகப்பட்ட சத்து இருக்குங்கிறது முக்கியமா எல்லாம் மறக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த சாகுபடி முறைகள் வந்து நிச்சயமா வந்து ஒரு முதல் போடுறவங்க கொஞ்சம் மற்ற விவசாயிகள் கன்சல்ட் பண்ணி போடணும், முக்கியமானது. வாய்ப்பு இருக்கிறதுல அந்த நிலப்போர்வை என்று சொல்லக்கூடிய அந்த மல்ச்சிங் முறை கடைபிடிக்கணும். இந்த முந்திர பயிர் நிச்சயமா வந்து களை வராமல் இருக்கணும். அப்படிங்கிற போது நம்ம வந்து முந்திர பயிர் வந்து நிச்சயமா அடர் நடவு முறைகளை, அதாவது அந்த ஒரு பல்வேறு விதைகளை அடர் விதைப்பு முறைகள்ல நவதானியங்கள் விதைப்பு அவசியம் பண்ணணும். இயற்கை விவசாயம் எல்லாமே சொல்றோம், பரிந்துரை கண்டிப்பா இருக்காது, வாழைக்கே சொல்லுவோம். அது அதனால வந்து உங்க நவதானிய எதிர்ப்பு சாதாரண விஷயம் தான். என்ன கிடைக்குது நம்ம பயன்படுத்துற போது நம்ம வந்து மண் வளத்தை அதிகம் பண்ணலாம். மடக்கி ஓட்டுற போது மண் அருமையாக சத்தாயிருங்க. இந்த பாத்தியில் பிடிக்கிற போது கூட நம்ம நிறைய கருவி பயன்படுத்தலாம். இந்த தோட்டக்கலை பயிர்கள்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு மானாவாரியா இருக்கிற காட்டுல இந்த மாதிரி 70 டன் 5 கிலோ போட்டு 75,000 கிலோ வரக்கூடிய வசூல் எதுவுமே கிடையாது. நிச்சயமா வந்து இது வந்து தமிழகம் முழுசு பரவலாக கொண்டு முடியும். ஏன்னா எல்லா மாவட்டம் கிடையாது உற்பத்தியை. இங்க கோயம்புத்தூர் ரேட்ல பயங்கரம் தான் அது. அதனால நீ கொஞ்சம் வண்டி கிண்டி வச்சு ரெடி பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி முயற்சி பண்ணுங்க சார். எல்லாரும் வியாபாரம் நம்புறோம் சார். வாழ்க்கையில விவசாயிகள் உற்பத்தி பண்றவங்க நிறைய பேர் அங்கேயே இருந்தா கொஞ்சம் கை ஒடிச்சு போகுது நமக்கு. ஆனா நீங்க அரசாங்க சப்போர்ட் உங்களுக்கு இருக்குங்க. நிச்சயமா நீங்க ரெப்பேர் வண்டிக்கு பிளான் பண்ணுங்க, குழு ரெடி பண்ணுங்க. நாங்க குழு நாங்களும் வாங்கி கொடுத்தோம். காய்கறி கொண்டு போய் நாங்கள் விளம்பரத்தை விடுவோம், வெஹிக்கிள் வாங்கி கொடுத்து ஊட்டிக்கு போயிட்டு பிளைன்ஸ் காய்கறி ஊட்டி கொண்டு போவாரு, அங்க உள்ள காய்கறி கொண்டு கொடுப்பாரு. ஸோ மாவட்டம் மாவட்டம் நீங்க போலாம், உங்களுக்கு தடவை கிடையாது. அனைத்து உலகம் உங்களை வரவேற்குது. எங்க போனாலும் நீங்க ஆர்கானிக் ஃபார்ம் சொல்லி லெட்டர் கொடுத்தீங்கன்னா அந்த கலெக்டர் ஆர்டர் கொடுப்பாங்க சார் விற்கிறதுக்கு. அதனால விற்பனை செய்வது நீங்க கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் அதிகம் பண்ண அன்பான கருத்து. சார் வந்து பாராட்டுறோம், இயற்கை விவசாயம் மட்டும் பாராட்டுறோம். நல்லா கருத்து சொன்னீங்க. கிடைக்கலங்கிறது இல்லை சார், நம்ம அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் முயற்சி பண்ணி வெளியே போய் தேடணும் சார். வாய்ப்பு நிறைய இருக்கு சார். ஆர்கானிக் இன்புட்ஸ்க்கு அமேசான்ல 5,400 சொல்றான் சார் லிட்டர். 5 லிட்டர் வச்சுட்டு ஒரு அழகா பேக் பண்ணிருக்கான். பஞ்சகவியா வாங்கலாம், என்னென்ன காஸ்ட்லியா இருக்கு. நாங்க வந்து இயற்கை விவசாயத்துல எங்கேயும் வெளியே போகலாங்கிற விவசாயிகளை, உங்கள்கிட்ட மாடு இல்லையா பரவாயில்ல, பக்கத்து விவசாயிட்ட மாடு வாங்கி சொல்றது தவிர மாட்டில் உள்ள கோமி தான் வாங்க போறோம். சரிங்களா? இன்புட் வந்து ஹெவி கிடையாது. பஞ்சகவியா தயார் பண்ணது கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா வெளியில் நிறைய கிடைக்குது. எல்லா மாவட்டங்களையும் மாடுகள் எல்லாம் செய்யறாங்க சார். ஸோ அது ஒரு விழிப்புணர்வு கடமை போய் சார் சொன்ன மாதிரி யாருமே நிப்பாட்ட வேண்டியது இல்லைங்க. நல்ல டெக்னாலஜி டெஃபினட்டா இட் வில் ஸ்ப்ரெட் ஆல்வேஸ் அட் ஸ்லோ ரேட் அண்ட் ஸ்டடி ரேட்டுங்க. நிச்சயம் தமிழகத்தில் போல சார் பொதுமக்கள் மத்தியிலேயே வந்து இயற்கை வந்து வாங்க ஆசைப்படுறாங்க. நிறைய சந்தைகள் வந்தாச்சு. வேலூரே சந்தை போட்டுருக்காங்க சார். நிறைய அந்த இயற்கை தண்ணீர் ஷாப் போடுறாங்க, காந்தி பஜார் சொல்லி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி இடங்களை கூட கொஞ்சம் இருக்கிற அலுவலர் காணி பண்ணா நிச்சயம் லிங்க் கிடைக்கும், தகவல் கிடைக்கும் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். மிக அற்புதமான தலைப்பு, தலைவர் நல்லா கவர் பண்ணிட்டாரு, பாராட்டுறேன். இப்போ சார் சொன்ன மாதிரி சார் இந்த வாட்டர் மெலன்ல இந்த விதையில இருந்து இந்த ரிண்டு கூட சார், இந்த ரிண்டு கூட இதுல இருந்து அல்வா பண்றாங்க சார். அந்த அளவுக்கு வந்து யூஸ் இருக்கு. சார் சொன்ன மாதிரி
எல்லா பாகங்களும் வந்து இதுல பயனுள்ளதா இருக்கு. இயற்கை முறையில சாகுபடி பண்ணும்போது அதை அல்வா பண்றதுக்கு, இதை பை ப்ராடக்ட் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நன்மை தரக்கூடிய இதுங்க. அப்புறம் அவரு பரணி சார் வந்து சொல்லும் போது சொன்னாருங்க, இன்புட்ஸுக்கு வந்து நாங்க இந்த கோமியம், மாட்டினுடைய கோமியம் இதெல்லாம் சிரமமா இருக்கு அப்படின்ட்டு. அதாவது மாட்டினுடைய கோமியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம த்ரூ அவுட் த இயர் நம்ம கிட்ட இருக்கணும். எப்படின்னா சார், எப்பப்போ வருதோ அப்போ எல்லாமே பிடிச்சி ஸ்டாக் வச்சுக்கணும். அது ஃபெர்மெண்டேஷன் ஆக ஆக பழசு ஆக ஆக அவ்வளவு வேலை செய்யும் சார். அவ்வளவு நல்லா அந்த காட்டுன்னு சொல்லுவோம், அந்த வாடை வரும் இல்லைங்களா, அந்த நொதி வரும்போது அந்த வாடை வரும். அது வர 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 அது அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவா வேலை செய்யும் சார். அதனால இப்போ வாட்டர்மெலன் வந்து டிசம்பர் மாதம் இல்லை ஜனவரியில நடவு பண்றோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே எல்லாமே சேகரிக்க ஆரம்பிச்சிடணும், இந்த இயற்கை இடுபொருட்கள் எல்லாமே. இப்ப அரப்பு இதுக்கு சொன்னாருங்க, அரப்பு இது ஃப்ரெஷ்ஷாவே கூட அரைக்கணுன்றது இல்லைங்க. அந்த இதை வந்து அந்த பவுடர் எடுத்து வச்சுக்கிட்டு எங்க கிடைக்குதோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு கூட அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா அதனுடைய எஃபிகசி வந்து இருக்கும். 100% இருக்குன்னா இதுல ஒரு 80% ஆவது கண்டிப்பா வந்து அதுல வந்து இருக்கும். அதனால அது மாதிரி பயன்படுத்தலாம். அது மாதிரி முன்னெச்சரிக்கையா கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கிட்டு இது பண்ணி பண்ணணும் சார். இப்போ நம்ம எல்லாருமே முதல் ஸ்டெப்ல தான் இருக்கோம். கண்டிப்பா வந்து இப்போ சாரும் சொன்னாரு, அதே மாதிரி சேல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 200 தள்ளு வண்டி கொடுத்துருக்கோம். 200 தள்ளு வண்டி. இப்ப அடுத்த வருஷம் இது மாதிரி ஆர்வமுடைய விவசாயிகள் வந்து கேட்கும்போது அவங்களும் கொடுக்குறோம். அடுத்த வருஷம் இன்னும் 400 தள்ளு வண்டி கேட்டிருக்கிறோம் எக்ஸஸா. இப்போ அவங்க முன்னாடி புக் பண்ணிட்டு அவங்க ஒரு தள்ளு வண்டி வாங்கிட்டாங்கன்னா இது மாதிரி சீசன்ல வந்து தாராளமா வந்து அவங்க வச்சு வந்து விற்கலாம் சார். அந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து டிபார்ட்மெண்ட் மூலமா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் சார். பண்ணிக்கலாம். கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. ஆர்கானிக் கல்டிவேஷன் ஆஃப் வாட்டர்மெலான், அதாவது தண்ணீர் பழம் எனப்படும் தர்பூசணி பயிரில் இயற்கை வழி சாகுபடி என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட்டன. இந்த தகவல்களை செம்மையாக வழங்கிய டாக்டர் குமரவேல் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக டாக்டர் பி இளங்கோவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை, புதிய தகவல்களை தெரிவித்தார்கள். குறிப்பாக இந்த முக்கியத்துவம், பயிரின் முக்கியத்துவம், அதன் மருத்துவ குணங்கள், பயிர் பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பான தகவல்களை வழங்கினார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் திங்கள் என்று சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். வணக்கம்.